அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்று வரும் இந்த அறிவியல் தகவல் அரங்கம் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபோரத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வருகின்ற வணக்கம் குறிக்கொண்டு இன்று எமது 270வது அமர்வில் சேது சமுத்திரம் ஆழமாக்கும் திட்டமும் இலங்கைக்கு ஏற்பட போகும் புவியியல், உயிரியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் ஏற்படும் அபாயம் என்ற தலைப்பில் the Sedusamudram Deepening Project and its impact to Sri Lanka regarding geological, biological and economic conditions என்ற முக்கியமான ஒரு தலைப்பில் இன்று எம்முடன் பேச வந்திருக்கின்றார் திரு சங்கரப்பிள்ளை முருகையா. இவர் முன்னாள் யாழ் பல்கலைக்கழக ஜியோகிராபிக்கல் டிபார்ட்மெண்ட் விரிவுரையாளராக இருந்தவர். தற்பொழுது பிரித்தானியாவில் வசித்து வருகின்றார். அவர் இதில் ஒரு பாண்டித்தியம் பெற்றவர். இந்த சேது சமுத்திர ஆக்கும் அந்த திட்டத்தில் இந்த திட்டம் பல வருடங்களாக கதைக்கப்பட்டு வருகின்றது, செயற்பட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதனால் ஏற்பட போகும் விளைவுகள் இலங்கைக்கு தான் மிகவும் பாரதூரமாக இருக்கும். அதில் பெனிஃபிட் அடைய போகிறது இந்திய அரசாங்கம் என்றபடியினால் இந்தியா அதற்கு மும்முரமாக பலமுறை இதை முன்னிலைப்படுத்தி வருகின்றார்கள். இந்த ராமர் சேது திட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி முருகை அவர்கள் வழங்கப்படுத்துவார். இது ராமாயணத்திலேயே பேசப்பட்ட இடம் ராமர் அணை என்று சொல்லி பாக்கு நீரணையும் மன்னார் வளைகுடாவையும் இணைக்கின்ற அந்த மண் திடல் உள்ள ஒரு 103 கோரல் ரீஃப்ஸ் உள்ள ஒரு பச்சஸ் உள்ள அந்த ஒரு இடத்தை இது மனிதனால் உண்டாக்கப்பட்டதா என்றால் இல்லை என்று சொல்லி விஞ்ஞான ஆராய்ச்சிகள் இப்பொழுது சேட்டலைட் படங்களினூடாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இயற்கையினால் உண்டான இந்த பாலம் என்று சொல்லி இந்த பாலத்தை தரையினூடாக இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அதே நேரம் ஆழமாக்கி இதனூடாக இந்த கப்பல் போக்குவரத்தை இலகுவாக்கினால் அது இலங்கையை சுற்றி வராமல் கப்பல்கள் நேரடியாக கிழக்கிலிருந்து மேற்கோ, மேற்கிலிருந்து கிழக்கு இந்தியாவை தாண்டி செல்லக்கூடிய பெரும் கப்பல்களை இதனூடாக அனுப்புவதனூடாக கிட்டத்தட்ட 450 நாட்டிக்கல் மைல்ஸ் என்று சொல்வார்கள் இந்த ஷிப்பிங்கில். அந்த தூரத்தை குறைப்பதனூடாக கிட்டத்தட்ட 30 மணித்தியாலங்கள் இந்த கப்பல் ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவிலிருந்து போன்ற கப்பல்கள் இந்த பாக்கு நீரினை தாண்டி போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே கிட்டத்தட்ட 30 மணித்தியாலம் இந்த போக்குவரத்து குறைவதனால் பல கோடி ரூபாக்களை அந்த ஷிப்பிங் ஸ்தாபனங்கள் சேமிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனால் மற்றது இலங்கைக்கு வரக்கொண்ட வருமானம், இலங்கை துறைமுகத்துக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் அங்கே தூத்துக்குடி, கொச்சின் போன்ற இடங்களுக்கு மாற்றப்படக்கூடும். இது இதனால் வரக்கூடிய அரசியல் இவன் சமய பாதிப்புகள் பற்றியும் இதில் கதைக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்று முக்கியமாக கதைக்க போகிறது சூழலியலினூடாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன. கிட்டத்தட்ட இதனால் 36,000 வகையான கடல் உயிரினங்கள் இந்த பவளப்பாறைகள் பாதிக்கப்படுவதனால் அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். முக்கியமாக அது வடக்கு மாகாணம் மீன்பிடித்துறையிலே முக்கியமாக நாங்கள் தங்கியிருக்கின்றோம். இதனால் இந்த இது மீன் வளம் மிகவும் பாதிக்கப்படுவதனால் எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படக்கூடியது இருக்கிறது. அதே நேரம் இயற்கை அனர்த்தங்கள் மிகவும் கூடுதலாக யாழ்குடாவே இல்லாமல் போகக்கூடிய நிலைமையிலும் வரக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த திட்டத்தை முதலில் 1860ஆம் ஆண்டுகளில் ஆல்ஃப்ரட் டண்டாஸ் டெய்லர் என்ற ஒரு மாலுமி நேவல் ஆள் பிரித்தானியை சேர்ந்தவர் தான் இதை ஒரு முதலாக இதை ஒரு பிரேரணை தெரிவித்திருந்தார். இதை பின்னர் 1955ஆம் ஆண்டு சேது சமுத்திர திட்டக்குழு ஒரு அறிக்கையை விட்டிருந்தது. இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் இதைவிட தரைவழி பாதை சிறந்தது என அவர்கள் சிபாரிசு செய்திருந்தார்கள் அந்த காலத்தில்.
அதன் பிறகு 2005ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணியிருந்தார்கள். இது ஒரு எக்கனாமிக்கலி வயபிள் என்று சொல்லி அவர்கள் இதை இருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த திட்டத்துக்கு 2.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகினாலும் அது கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இந்த ப்ராஜெக்டுக்கு அவர்கள் அந்த நேரம் எஸ்டிமேட் பண்ணியிருந்தார்கள். ஆனால் பின்னர் அதுவும் கைவிடப்பட்டிருந்தது. 2013ஆம் ஆண்டு பொருளாதார சூழலியல் பாதிப்பு அதிகம் என்று சொல்லி அந்த மன்மோகன் சிங்கினால் அமைக்கப்பட்ட குழு தெரிவித்ததை தொடர்ந்து இது மீண்டும் கிடங்கில் போடப்பட்டிருந்தது. சுப்பிரமணிய சுவாமியால் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதுவும் அதை நிப்பாட்டியிருந்தார்கள். அப்படி பல பல தடங்கள் வந்த போதும் 2021ஆம் ஆண்டு இந்த திட்டம் அரசாங்கத்தினால் கைவிடப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை செய்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பிரேரணை கொடுத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை மீளவும் இதை உண்டாக்க வேணும், இந்த திட்டத்தை பரிசீலிக்குமாறு அவர்கள் அந்த பிரேரணையை செய்திருக்கின்றார்கள். இந்த இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி நாங்கள் இப்பொழுது முருகையா அவர்கள் எங்களுக்கு இந்த சூழலியல் பாதிப்புகளும் பொருளாதார பாதிப்புகளை பற்றி நாங்கள் கதைப்போம். வணக்கம் திரு முருகையா. வணக்கம் டாக்டர் புவி. முதலில் தமிழர் உதவிச்சேவை அறிவியல் தகவல் அரங்கம் எனக்கு இன்று இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு உங்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சேது மற்றும் பார்வையாளருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சேது சமுத்திர ஆழமாக்கும் திட்டம் இலங்கைக்கு ஏற்பட போகும், அந்த திட்டத்தால் ஏற்பட போகும் புவியியல், உயிரியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் ஏற்படும் அபாயம். இது எங்களுக்கு இது ஒரு இலங்கை என்று நாங்கள் இதில் குறிப்பிட்ட போதும் கூட இதில் பிரதானமாக ஒரு பாரிய அபாயமும் ஒரு நீண்ட காலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தையும் தரப்போவது எங்களுக்கான யாழ்குடா நாட்டுக்கு. அதாவது யாழ்குடா நாடு இந்த சமுத்திரத்தை ஆழமாக்கும் திட்டம் பூர்த்தியானால் நீண்ட காலத்திலே அந்த எங்களுடைய பெனிசுலா, அதாவது குடா நாடு முற்றாக கடலினுள் விழுகின்ற அல்லது அமிழ்கின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பது புவியியல் சார்ந்த எனது கருத்து. இங்கே பல பல வடிவங்களில் பல கோணங்களில் இந்த சேது சமுத்திர திட்டம் இலங்கைக்கும் குறிப்பாக வட இலங்கைக்கும் எங்களுடைய குடாநாட்டுக்கும் பாரிய பாதுகாப்பில்லாத அல்லது பாரிய பிரச்சனைகளையும் அழிவுகளையும் எதிர்காலத்தில் கொண்டு வரக்கூடியதான ஒரு நிலைமை இருந்த போதும் கூட எனது பிரதானமான பார்வை இன்று புவியியல், பொருளாதார மற்றும் உயிரியல் சார்ந்த பகுதியாகத்தான் நான் இங்கே கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றேன். அதிலே ஆனால் இங்கே அந்த கருத்துக்களுடன் இணைந்ததாக சில இடங்களில் அரசியல் சார்ந்த சில சார்பு காரணி கருத்துக்களும் இங்கே அதில் ஒன்று இணைந்திருப்பதால் சில வேளைகளில் தவிர்க்க முடியாமல் அவை பின்னூட்டங்களாக இங்கே வரப்படும். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த திட்டம் ஏறத்தாழ 1860ஆம் ஆண்டு மிஸ்டர் ஏடி டெய்லர் என்பவரால் பிரித்தானிய அவர் ஒரு ஆளுநர் பதவிக்கு அடுத்த பதவியில் இருந்த ஒரு நாவல் ஆபீசராக இருந்தபடியால அவரால் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது. காரணம், எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா யுத்தம் செய்தாலோ அல்லது ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு போனாலோ எப்பொழுதும் தனக்கு எப்படி லாபம் குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுகின்ற திட்டங்களைத்தான் எப்பொழுதும் அனுமதித்தது உலகத்துல. அதனுடைய இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் பார்த்தா பிரித்தானியாவுடைய அந்த பொருளாதார தீர்மான வரலாறு அப்படித்தான் இருக்கின்றது. அந்த வகையில இவர் டெய்லர் கொண்டு வந்த திட்டத்தை பிரித்தானிய பிரபுக்கள் சபையும் பிரித்தானிய பாராளுமன்றத்திலும் இங்குள்ள வல்லுநர்களால் ஆராயப்பட்டு அந்த நேரத்தில் 1860ஆம் ஆண்டுகளில் ஏறத்தாழ 500,000, அதாவது 5 லட்சம் பவுண்ட்கள் செலவு வரும் என்று கணிப்பிடப்பட்டது. மன்னிக்க வேணும், உங்களுக்கு அந்த ஸ்லைட் வந்து நான் இதுல காட்டணும் தான் சொல்லுங்க. அந்த முதலாவது ஸ்லைட். ஓகே. அதாவது ஏறத்தாழ 5 லட்சம் பவுண்ட்கள்
செலவு செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்ட காரணம். அதுக்கு அவர் டெய்லர் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது இந்த இலங்கையை இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல இலங்கையை சுற்றித்தான் இந்தியாவோட மெட்ராஸ்ல இருந்து தூத்துக்குடிக்கு போறதுக்கு கூட இலங்கையை சுற்றி பல நூறு, அதாவது இருந்தால 450, 500, 600 அது காற்று வளத்தை பொறுத்து 600 வரைக்கும் அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் தூரம் நீண்டு கொண்டு வந்தது. அந்த வகையில் அவர் அந்த செலவை சுருக்குவதற்காகவும் பயணத்தை விரைவாக்குவதற்காகவும் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் இருந்த பிரித்தானிய வல்லுநர்களுடைய ஆய்வும் அவர்களுடைய ரிப்போர்ட்ஸ், அதாவது அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த முடிவுகளும் பிரித்தானிய பிரபுக்கள் சபையும் அதிலே சிறிது கவனம் எடுத்தார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், உலகத்துல நீங்கள் பார்த்தால் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு எங்களுடைய மன்னார் கண்டமேடு மிகவும் வளமான பவளப்பாறைகளை கொண்டதாகவும், அதுல உயிரினங்கள் வந்து அது வேறு எங்கேயுமே இல்லாத அரிய உயிரினங்கள் அங்க இருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்ப அது வந்து உண்மையிலேயே அதை அழிக்கிறதுக்கு அவர்கள் விரும்பவில்லை. அது ஒரு காரணம். இரண்டாவது, மிகவும் அந்த நாளையில் 5 லட்சம் பவுன் என்பது 1860ஆம் ஆண்டு மிகவும் அதிகமான ஒரு தொகையாக இருக்கின்றது. அது இன்றைய கணக்குப்படி அது இன்றைய இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோமானால் ஏறத்தாழ 1.3 பில்லியன் பவுண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். ஏறத்தாழ 2600 மடங்கு இன்றைக்கு அதனுடைய செலவு கூட இருக்கும். அதே திட்டத்தை நாங்கள் இன்றைக்கு அமுல்படுத்தினார். அந்த வகையில் அது பிரித்தானியாவால் அப்பொழுது கைவிடப்பட்டது. அதை தொடர்ந்து அடுத்து சொல்லிட்டு போனோம். அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சேது சமுத்திர திட்டம், அதாவது சேது சமுத்திரம் ஷிப்பிங் கேனல் ப்ராஜெக்ட் இந்தியா வந்து அதை கையில் எடுத்தார்கள். என்று சொன்னா, இந்தியா வந்து முதல்ல இதுல 1960ஆம் ஆண்டுல இருந்து ஒரு சிறு குறிப்பு, இந்த அவர்கள் இதில் அக்கறை காட்டுறதுக்கு காரணம் வந்து 1947 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்சில் வந்து ஜவஹர்லால் நேரு இலங்கை இந்தியாவுடைய ஒரு மாகாணம் என்ற அது இன்று வரைக்கும் பாலிசியில மாறாம இருக்கு, இந்தியன் ஃபாரின் பாலிசியில. அந்த இதுக்கமைய 1960ஆம் ஆண்டு இலங்கை அந்த குறுக்கு பாதையை சுருக்கப்படுத்துவதற்காக முதலில் அவர்கள் எடுத்தது வந்து மண்டபத்துக்கு வரைக்கும் ஒரு அதற்குள்ளார ஒரு கட் பண்ணி இந்த முதலாவது இந்த பாதை இதை ஏற்படுத்துவதற்கு அவர்களுடைய குறைந்த செலவிலையும். ஆனா அதிலே அவர்கள் அவர்களுடைய இந்திய நாட்டு வல்லுநர்களின் ஆய்வின்படி இதுக்குள்ள செய்ய போனால் எதிர்காலத்துல இந்த இந்தியாவினுடைய கிழக்கு கரைகள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று அடுத்த கட்டமாக அவர்கள் தங்களுடைய நகர்வை அடுத்த 1961ஆம் ஆண்டுக்கு பிறகு 1968ஆம் ஆண்டு அதை நகர்த்தினார்கள். கொஞ்சம் தள்ளி அதுக்கு மேலால அந்த பாம்பன் பாலத்தினுடைய குறுக்க இருக்கின்ற பகுதிக்கு கொண்டு வந்தார்கள். அதையும் சிலர் எதிர்த்து அது வந்து அவர்களுடைய உள்ளக ஆய்வின்படி அதுவும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினபடியால பின்பு 1996ஆம் ஆண்டு அதே திட்டத்துக்கான அந்த பாதையை மாற்றினார்கள் பாம்பன் பாலத்தினுடைய எல்லைக்கு. அதுவும் இந்தியாவுடைய நிலப்புவியல் விடயங்களை மேல் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிப்பும் என்பதற்காக அதன் பின்பு 1998ஆம் ஆண்டு முதல் அவர்கள் அந்த தங்களுடைய நில எல்லைக்கு வெளியாலே ஒரு திட்டத்தை வரைந்தார்கள். அதுவும் அவர்களுக்கு கிட்ட இருப்பதால அதுவும் மேலும் புவியியல் ரீதியான அல்லது அவருடைய பூமியில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதற்காகத்தான் இறுதியாக அவர்கள் 2005ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த 2 நாட்டுக்கும் இடையான நடுப்பகுதிக்குள்ளால அதை கொண்டு போனால் வேலையும் குறைவு, அதே நேரத்தில் ஆழமாக்குற அந்த நீர் பரப்பினை மீளாழம் அல்லது சுத்தப்படுத்துகின்ற அந்த வகையில வந்து இலகு என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஜியோலஜிக்கல் அதிலிருந்து தப்புவதற்காகத்தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இந்திய நாட்டில் பற்றி கொண்டுள்ள அந்த ஆய்வாளர்கள் அதை மெல்ல மெல்ல நடத்தி கொண்டு வந்து இறுதியாக அதை இந்த 2 நாட்டுக்கும் இடையில உள்ள நீர் பகுதியில கொண்டு வந்தார்கள். இதுல வந்து இந்த நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 3 அடியில இருந்து ஆழம் தொடங்குகின்றது. அதுல ஆழம் இல்லாத பகுதி இந்த நடுப்பகுதி. அப்ப இது இறுதியாக 2005ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் எங்களுடைய இலங்கை அந்த நாளைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதுக்கு ஒத்துழைப்பு கூறி அவர் கையெழுத்திட்டுள்ளார், அதை செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் அந்தும் கூட அவர்கள் இந்திய அரசாங்கம் அதற்கான செலவு மிக கூட இருப்பதால அதை இன்னும் பின்போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை விட
இதனுடைய இது அரசியல் ரீதியான கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்கிறத விட இதற்கான உண்மையான இது இப்படி செய்யப்படுமானால் இந்த இந்த நடுவில் கடைசியாக 2005ஆம் ஆண்டு அவர்கள் வரையப்பட்ட இந்த பாதை உண்மையிலேயே அது ஆழமாக்கப்பட்டு ஏதோ ஒரு வழியில பொருளாதாரத்தை ஈட்டம் கட்டி அவர்கள் செய்யப்படுமானால் இங்கே ஆகுன்னது 300 தொன் எடையுள்ள கப்பல் தான் அப்பவும் போகலாம். அதுக்கு பெரிய கப்பல்கள் ஒன்று இதுக்குள்ள போகலாது. ஆனா 1,00,000 இங்கே நாங்கள் இப்ப பார்த்தோம்னா இலங்கை சுத்தி போற பெரும்பாலான பல கப்பல்கள் 1,20,000 தொன் எடையை கொண்டு நகரக்கூடிய கப்பல்கள் தான் கூடுதலாக பயணம் செய்கின்றன. இங்கே அந்த வகையில ஆகக்கூடது 300 தொன் எடையுள்ள கப்பல்கள் தான் இவர்கள் எவ்வளவு ஆழமாக்கினாலும் இந்த பகுதிக்குள்ளால் அவர்களால் பயணம் செய்ய முடியும் என்பதுதான் இறுதியாக காணப்பட்ட ஒரு முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில இவர்கள் மிகவும் ஆகப்பெரிய ஆழத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனால் இவர்கள் அந்த ஆழத்தை செய்யும் பொழுது எங்களுக்கு இலங்கைக்கும் இலங்கையுடைய வடபகுதிக்கும் என்ன ஆபத்து என்று சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா இங்க இந்த மன்னார் குடா இருக்கின்றது. இந்த பாக்கு நீரிணைக்குள்ள இந்த பாக் பே இருக்கின்றது. அதுக்கு இங்கால இந்த எங்களுடைய மன்னார் கண்டமேடை அந்த பகுதி இருக்கின்றது. ஏறத்தாழ 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட மிகவும் வளமான முருகக்கல் பாறைகளும் பவளப்பாறைகளும் உலகத்துல காண முடியாத பல ஆயிரக்கணக்கான அற்புதமான உயிரினங்களும் இங்கே இருப்பதால இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வகையில அதுல இருக்கிற உயிரினங்களுக்கு எப்படி ஒரு அழிவு வரும் என்று சொன்னால் ஏறத்தாழ அடுத்த ஸ்லைட்டுக்கு வரணும். ஏறத்தாழ இங்க பாத்தீங்கன்னா இங்க எங்களுடைய இந்த போக்சைட்ல இருந்து அதன் நடுப்பகுதி ஏறத்தாழ 1 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் வரைக்கும் அதுல சில இடங்கள்ல கூடுதலான அந்த நடுப்பகுதிகள்ல ஆழம் இருக்கின்றது. ஒரு கொஞ்சம் தள்ளி போக அந்த அதன் 2 கரையிலையும் 30-43 அதுக்கு பிறகு ஆக கூடதாக 35 மீட்டர் தான் அந்த அதனுடைய ஆழமாக இருக்கின்றது. நடு ஆழம் குறைந்தது 1 மீட்டர் ஆழம். அப்ப இந்த ஆழம் இந்த நடுப்புள்ளியில் இருக்கிற 1 மீட்டர் ஆழத்துக்கும் நாங்கள் அங்கால பாக்கைக்குள்ள மிக ஆழமான வங்காள விரிகுடாவில் இருக்கிற மிக ஆழமான பகுதி 7 கிலோமீட்டர் அளவில் ஆழத்துல இருக்கிறது. ஜாவா ட்ரெஞ்ச் என்று சொல்றது அல்லது சுண்டா ட்ரெஞ்ச் அல்லது ஜாவா ட்ரெஞ்ச் என்று சொல்றது. அதன் நடுப்புள்ளி ஏறத்தாழ 7.7 கிலோமீட்டர், ரஃப்லி 8 கிலோமீட்டர் என்று வச்சுக்கொள்வேன். அப்ப 3 அடி ஆழமுள்ள அதுல இருந்து அதே நேரத்துல பார்த்தோம்னா ஏறத்தாழ 2000 கிலோமீட்டர் நியூட்டிக்கல் மைல் தூரத்துல இருக்கின்ற பார்த்தோம்னு சொன்னா அந்த போக்ஸ்டைட்ல அதாவது பாக்கு நீரின் அந்த விளிம்பில இருந்து அந்த ஜாவா ட்ரெஞ்சுக்கு போற அந்த நடுப்புள்ளி ஆழத்துல இருக்கிற நடுப்புள்ளிக்கு நாங்கள் ஒரு கோட்டை வரைஞ்சோம் சொன்னால் மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய சரிவு சடிதியாக கொண்டு போகுமாங்க. அது நீங்கள் வேறு எங்கேயும் வேண்டாம். 3 அடியில இருந்து 7 கிலோமீட்டருக்கு 2000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்கள் ஒரு ஸ்டீப் ஒன்றை கீறி பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய அந்த பாய்ச்சல் நீரோட்டங்களை இழுத்து கொண்டு போற அந்த பாய்ச்சல் மிக பாரதூரமான ஒரு விஷயம் அங்க கொண்டு வரையக்குள்ள என்ன நடக்க போச்சுன்னா எங்களுக்கு இந்த நீரோட்டங்கள் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா அரபிக்கடல் இருந்து வார நீரோட்டமானது அரபிக்கடல் இருந்து வார பெரிய மெசிவான ஒரு திணிவு அந்த கரண்ட் கடலுக்கு கீழே வார நீரோட்டம் அது அப்படியே எங்களோட மேற்குக்களை இந்த பவளப்பாறைகள்ல முட்டி மோதி அது ஒரு பக்கம் அப்படியே பிரிஞ்சு அப்படியே காலிக்கு கீழாக போய் அந்த பெரிய சமுத்திரத்தோட இணைகிறது. அப்ப அங்க பாதிப்பு அங்க அரிப்புத்தன்மை என்றால் அந்த இலங்கையில மேற்கு கரை அரிக்கிறத தடுக்கிறது இந்த பவளப்பாறைகள்ல அந்த நீர் பாய்ச்சல் அந்த நீரினுடைய ஃபோர்ஸ் பவளப்பாறைகள்ல அது மேல இருக்கிறதால அந்த உயர படிக்கட்டு மாதிரி இருக்கிறதால அந்த கண்டமடையில மன்னார் கண்டமடையில தடுக்கப்படுறதால அது வளைஞ்சு அப்படியே கூடுதலான நீரோட்டம் கூட அப்படியே காலிக்கு மேலால போய் அப்படிங்கிற நீங்க காலையில பாத்தீங்கன்னா காலையில ஒரு நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போற 2-3 மைல் போகணும் இனியும் இந்த ஆழம். அதுக்கு காரணம் அந்த நீரோட்டங்கள் அதுக்குள்ளால போறபடியாக ஏற்பட்ட அந்த ஆழமான அரிப்பு நீண்ட காலமாக அது மில்லியன் வருடங்களாக ஏற்பட்ட அந்த அரிப்பால அந்த ஆழம் இருக்கின்றது. ஆனால் இங்க 10,500 சதுர கிலோமீட்டர் உள்ள பெரிய 160 மைல் நீளமும் 180 மைல் நீளமும் கொண்ட அகலமான அந்த கண்டமேடு எங்களுக்கு இருக்கிறதால எங்களுக்கு அதுல அந்த நீரோட்டங்கள் தடுத்து
ஒரு பக்கம் அப்படியே வந்து ஷாலோ வாட்டர் மெல்லிய ஒரு லேயர் தான் இந்த பாக்கு நீர். அது பெரிய ஒரு சின்ன ஒரு இப்ப நாங்கள் பைப்பை திறந்தா ஒரு ட்ரிப் பண்ற அளவு தண்ணி தான் அந்த பாக்கு நீர்மைக்குள்ளால போகுது. மற்ற எல்லா இந்த தெளிவான அரபிக்கடல் நீரோட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து குறிப்பா எங்களை தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல இந்த மேல் பரப்பு நீரின் நீரோட்டங்களுடைய விசையும் வந்து கூடுதலாக காலி பக்கத்துக்கு, அதாவது தென் இலங்கையினுடைய கடல் பகுதி ஊடாக அது இந்து சமத்துக்கு வங்காள விடாக போகின்றது அந்த நீர். அதே மாதிரிதான் இந்த அரபிக்கடல் நீரோட்டம் வந்து எங்களுக்கு இந்த இங்க வராமல் பாக்கு நீர்னையை குரஸ் பண்ணாமல் அதுக்குள்ளால அப்படியே போகும். இதுதான் எங்களுக்கு. அப்ப அதுதான் அந்த அப்படி வாரதால அங்க அரபிக்கடல்ல இருந்து வார சூடான நீரோட்டம் இங்க இருக்கிற அந்த குளிரான நீரோட்டம் கலந்து இந்த பவளப்பாறை இருக்கிற உயிரினங்களுக்கு ஒரு மிதமான ஒரு இனியிலிருந்து ஒரு ஹெல்த்தியான லைஃபை கொடுக்கறதுக்கும் அங்க அந்த உயிரினங்கள் வாழ்றதுக்கான அந்த தன்மையை கொடுக்கறதுக்கு அதுதான் காரணம். இதை நாங்கள் ஆழமாக்க போனால், இப்ப நீங்கள் அந்த முதலாவது இடத்துல பார்த்த மாதிரி அந்த ரெண்டுக்கு இடையில நாங்கள் ஆழமாக்க போனா என்ன நடக்கும் என்று சொன்னா, அந்த இடத்துல குறிப்பா ஒரு ஒரு திடீரென்ற ஒரு வாய்க்கால் ஒன்று வெட்டி நாங்கள் எங்க கொண்டு விட வேண்டாம், இந்த பாக்கு நீரினை கடந்து வார அந்த ஜாவா ட்ரெஞ்சுக்கு போற அந்த ஸ்டீப், டீப் ஸ்டீப்பான ஒரு வாய்க்கால் அது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அப்படி உருவாகியக்குள்ள வெளியால காலியீட்டி போற அரபிக்கடல் நீரும் அதை விட தென்மேற்கு பருவக்காட்டுல வாழ்ந்து சுழற்சி வார அந்த மேற்பரப்பு நீர் வார நீரோட்ட சுழற்சிகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, இந்த பாக்கு நீர்மைக்குள்ளால பயணம் செய்ய தொடங்கும். அது பயணம் செய்ய தொடங்கினால் அதுல அதை வந்து உண்மையில காலநிலை ஆய்வாளர்களும் பௌதிகவியல் ஆய்வாளர்களும் தெரிந்தபடிதான் பிரித்தானியா அது அவர்கள் வெளியிடப்படாத சில விஷயங்கள் இருக்கின்றது. அதனாலதான் அது பிரித்தானியா செய்யல. அப்படி அந்த நீரோட்டங்கள் அதுக்குள்ள வருமாக இருந்தால் கப்பல் போக்குவரத்துக்கும் சில வழி அதுக்குள்ள தடையா இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஏன்னா அவர்களால ஆக கூட்டினது இன்று வரைக்கும் 300 தொன் கப்பல் தான் போகலாம். அப்ப பெரிய கப்பல் இல்லை. சில வழியில இந்த வேற ஒரு காலையில மாற்றத்தால் ஒரு இப்ப இருக்கிற எல்னினோ மாதிரி அண்டர் கிரவுண்ட் பொட்டம் லேயர் வந்து கூடுதலாக மேல் எலும்புமா இருந்தால் அதனுடைய பெரிய மெசீர் திணி கொண்டு இதுக்குள்ளால கடத்தப்படுமா இருந்தால் கப்பல் கூட அதுக்குள்ளால போகிறது. ஆகவே இயற்கையினுடைய அனர்த்தத்தால கூட அது அந்த திட்டம் சில வழியில வெற்றி அளிக்காம போகலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அப்ப அந்த அடிப்படையில அது பொதுவான உலகத்துக்கான பொருளாதார அல்லது உலக கப்பல் போக்குவரத்து என்ற அடிப்படையில அது ஒரு பிரச்சனையை அங்க வச்சு கொள்ளலாம். ஆனால் குறிப்பா எங்களை பொறுத்தவரையில இலங்கையை பொறுத்தவரையிலையும் யாழ் குடாநாட்டை பொறுத்தவரையிலையும் எவ்வாறு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், இங்க நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய நீங்கள் அண்மையில 2015ஆம் ஆண்டு வந்த நீர் பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாழ்ப்பாணத்துல எண்ணெய் போட்டது. ஆனா அதுக்கு அமெரிக்கா வந்து பில்லியன் டாலர்ஸ் கேட்டது அதை கிளியர் பண்றதுக்கு. ஆனால் அவர்கள் தங்களுடைய நாட்டினதும் பிரித்தானியாவுடைய சுண்ணக்கல் பாறையினுடைய தன்மையினுடைய ஆய்வும் ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த அடிப்படையில் தீர்மானங்களும் முடிவுகளும் அடிப்படையில் அந்த எஸ்டிமேஷனை கொடுத்தது. ஆனால் பிரித்தானியாவில் இருக்கிற சுண்ணக்கல் பாறையோ அல்லது அமெரிக்காவில் இருக்கிற சுண்ணக்கல் பாறையோ அல்ல அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க தரவுகளின் பாறைகளின் தன்மையும் எங்களுடைய குடான் நாட்டில் இருக்கிற பாறையின் தன்மையும் வந்து மிக மிக வேறுபாடுடையது. காரணம், எங்களுடைய சுண்ணக்கல் பாறையானது ஏறத்தாழ 25 மில்லியன் 23 மில்லியன் வருஷத்துக்கு உட்பட்ட மகேசன் கால வெறும் இளம் படிவு பாறை. அப்ப இந்த இளம் படிவு பாறையில வந்து அந்த துளைகள் வந்து அதாவது ஹோல்ஸ் வந்து இப்ப அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியோ இல்ல பிரித்தானியாவில் இருக்கிற மாதிரியான பாறைகளுடைய இறுக்கத்தன்மை அங்க இல்லை. அதனால கார்போனிக் ஆசிட் வந்து குயிக்கா ஃபோம் பண்ணப்பட்டு ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல நீரால CO2 சேர்ந்து கார்போனிக் ஆசிட் ஃபோம் பண்ணப்பட்டு அது துளிகளை பெருப்பிச்சு கொண்டு போய் நீங்கள் பாத்தீங்கன்னா கீரிமலையில போடுற தேசிக்காய் நிலாவர கிணத்துல எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு யாழ்ப்பாணத்துல அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது. காரணம், எங்களுடைய அந்த பாறையினுடைய சாஃப்ட் அந்த இளம் தன்மையும் அதே நேரத்துல குயிக்காக ஃப்ரெஷ் வாட்டர்ல கார்போனிக் ஆசிட் வந்து ஈஸியா அதை டிசால்வ் பண்ணி துளைகளை உருவாக்குகின்ற ஒரு தன்மை இருக்கிறபடியால அது அந்த தன்மை நடக்கின்றது. அப்ப அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் கழிவு போனது பிறகு வந்த ஒரு பெரும் மழையால இன்றைக்கு அந்த எண்ணெய் கழிவு பெரும்பாலும் அடிச்சு செல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் அளவு. அப்ப அந்த நிலைமையால எங்கட பாறை வந்து யாழ்ப்பாண குடான் அதாவது கிளிநொச்சிக்கு வட்டக்கச்சிக்கு மேலே இருக்கிற பாறை அவ்வளவும் வெறும் இளம் 23 மில்லியன் வருஷத்துக்கு பிறகு அதுல இருந்து 25 மில்லியன்ல இருந்து பதிவு செய்யப்பட்ட
போசல்ஸ், அதாவது வந்து கடல் உயிரினங்களுடைய எலும்புகள் அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு இளம் பாறை. அப்ப இந்த பாறையின் தன்மை எப்படி என்று சொன்னால், அது விரைவாக அதாவது அரிக்கப்படக்கூடியது ஆசிட்டால, கார்போனிக் ஆசிட்டால விலகுவாக அரிக்கப்படுவோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கும்னா, இப்ப இந்தியாவில் இருக்கிற நதிகளுடைய ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், நல்ல நீர், அதாவது மேற்கு பக்கத்துல இருக்கிற நதி ஓட்டர்களை இழுத்து கொண்டு வரும் அந்த அரபிக் நீரோட்டத்தோட கலக்குமாயிருந்தால் அதனுடைய அரபி நீரோட்டம் வந்து கூட உப்புத்தன்மை கொண்டது. அந்த உப்புத்தன்மை இந்த நீர்களால் குறைக்கப்பட்டு அது அப்படியே எங்களுடைய பாக்கு நீர்மையை கடந்து கீழே போகக்குள்ள மிகவும் விரைவாக போகும். எங்களுக்கு 2 இடத்துல அங்கே அரிப்பு ஏற்படும். ஒன்று, இந்த ஃபோர்ஸ் கூட போயக்குள்ள யாழ்ப்பாணத்தினுடைய குடாநாட்டினுடைய அடிப்பக்கம், அந்த பாக்கு நீர் அப்படியே போற அந்த அடிப்பக்கங்கள் வருடா வருடம், அதாவது அது நீங்கள் ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட சில கணிப்புகள் இருந்து பார்க்கல, ஒரு வருடத்துக்கு இது வெட்டுப்பட்டால் 2.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர் அடி அறுப்பு பிசிக்கல், அதாவது பௌதிக ரீதியான அழிவு கொண்டிருக்கும். பிளஸ் அந்த அரபிக்கடல் நீரோட்டத்தோட வார அந்த மாஸ் பெரிய துணிவான அந்த வெப்ப நீரோட்டத்தன் நீரும், அதே நேரம் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்றால வார அந்த நீரோட்டமும் ஒன்றாய் சேரைக்குள்ள அதால வார கார்போனிக் ஆசிட் ஃபோமேஸ், இதோட இந்த சுண்ணக்கல் பாறையோட கார்போனிக், அது வந்து ஏறத்தாழ அது வந்து 1 சென்டிமீட்டர்ல இருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த அறுப்பை ஒரு வருடத்துல கொண்டு வரும். அப்ப ஏறத்தாழ 10 சென்டிமீட்டர் எங்களுக்கு ஒரு வருஷத்துல அடிப்பாறை அறுக்கப்படும். என்று சொன்னா எங்களுடைய குடாநாட்டினுடைய அந்த அடி வந்து தொப்புல நிக்கிறது வந்து அங்க ஒரு ஸ்டேபிள் இல்லை. காரணம் வந்து ப்ரீஹேம்பியன் ட்ராப், வெரி ஓல்டு, அதாவது ஏறத்தாழ பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னம் பதிவு செய்து போன அது ஒரு ட்ராப். அதுல இப்ப ஒன்னா ஒட்டி வச்சிருக்கு, இந்த 25 மில்லியன்ல போய் இந்த சுண்ணாம்பு கல்லு பாரு ஒட்டி நிக்குது. அப்ப அது அடியில போய் இப்ப டீப் ஸ்டீப்பா இந்த எங்களோட பாம்பன் பாலத்துல இருந்து டீப் ஸ்டீப்பா ஜாவா ஸ்ட்ரெஞ்சுக்கு போற அந்த அதுக்கு நீரோட்டங்கள் பெரிய அளவுல இழுத்து செல்லப்படுமா இருந்தால், இப்ப நாங்கள் எலக்ட்ரிக் இந்த கரண்ட்டுக்கு நீரை வச்சு டைனமோ செய்யற மாதிரி தான் அப்படியே போயக்குள்ள அந்த எங்களுடைய எங்கட பக்கம் தான் இப்ப கூட அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். முதல்ல தொடங்கின 1960 தொடங்குறது இந்தியாவுடைய கரையோரமா, இன்றைக்கு எங்கட பக்கம் கொண்டு வந்திருக்கோம் நடுவுக்குள்ள. அப்ப எங்களுக்கு தான் இப்ப டிஸ்டன்ஸ் குறைவா இருக்கு. அப்ப அந்த மெசிவான அரபிக்கடல் நீரோட்டம், தென்மேற்கு பருவக்காற்று சுழற்சி நீரோட்டங்கள், அதுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்குள்ள வரைக்குள்ள என்ன நடக்கும் என்று சொன்னால், அது மேலும் ஆழமா அந்த சைட்டால வெட்டு கொண்டு போகும். இதே நேரம் வடகிழ் பருவ பேச்சு காற்று அங்க விதைக்குள்ள வங்காள விரிகுடாவில் ஏற்படுற சுழற்சி, இந்த நீர் அவ்வளவு அங்க போய்க்குள்ள அதுல இருந்து வார ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்ய முடியும்னா, இப்ப போற தண்ணி அப்படியே அங்க நிக்காது, குளிர்ந்த தண்ணி போயிட்டு ஒரு சர்க்குலேஷன் வந்து மேல கொண்டு போயிடும். அப்படி வரைக்குள்ள வடகிழ் பருவக்காற்று சுழற்சி அந்த மன்சூன்ல அந்த வடகிழ் பருவ பேச்சு காற்றுல வார அந்த நீரோட்டங்கள் எங்களுடைய பாத்தீங்கன்னா எங்களோட அந்த குடாவுக்குள்ளேயே சுத்தி கொண்டு நிற்கும். அந்த இது காடுங்க. அடுத்த ஸ்லைட் இது ஏற்கனவே நான் சொன்ன இந்த சுண்ணக்கல் பாறையினுடைய பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்த போறோம். இதுல வந்து இருக்கிற உயிரினங்கள் இதுல இவ்வளவு உயிரினம், இதுல இருக்கிற மன்னார் உயிர்கோளம் இவ்வளவு எங்களுக்கு முக்கியமான பவளப்பாறை, கடல் புல் படுக்கைகள், அலியாத்தி காடுகள், கடலாமைகள், டால்பின்ஸ், கடற்பசுக்கள், இப்படி எல்லாம் நிறைய அந்த மற்ற இடங்கள்ல கூட எதிர்பார்க்கிற இல்லாத உயிரினங்கள் இங்க இருக்கு. அடுத்த போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா அதுல இப்படித்தான் ஒரு வடிவான ஒரு நிலம் இங்க வடிவான ஒரு அமைப்பு அங்க இருக்குது எங்களுக்கு கீழே. சரியா? இதுதான் அங்க இருக்கிற எங்களுடைய மன்னார் கண்ட முறையில பெரும்பாலான பகுதிகளில் இருக்கிற வடிவு. இந்த வடிவு இப்ப இன்றைக்கே கொஞ்சம் எங்களோட தொழிற்பாடுகளாலையும் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனாலையும் இன்றைக்கு இது நிறைய அழிஞ்சு கொண்டு வந்துட்டுது. இதால எங்களுக்கு காலநிலை தாக்கங்கள், வெப்ப உயர்வுகள், அதே அதனுடைய வீச்சுக்கள் இங்கால உள்நாட்டுக்கு விரைக்குள்ளையும் எங்களுக்கு அது உள்நாடு கரையோர பாதிக்கும். ஆனால் இது வந்து எங்க பாதிக்குன்னா கூட எங்களுக்கு இங்கே ஏற்படுற பாதிப்பினுடைய வெளிப்பாடுகள், அந்த கேஸ் ஃபார்மேஷன் எல்லாம் மேல்மட்டத்துக்கு வரைக்குள்ள கூட எங்கட பாக்கு நீர் அந்த கடற்கிற அந்த பகுதிக்குள்ளால பாம்பன் பாலத்துக்கு மேலால போயக்குள்ள அது எங்களுடைய
சுண்ணாம்பு கல்லு பாறையும் வந்து பெரிய ஆழமானது இல்லை, அதுவும் வந்து மேலதான் இருக்குது. அப்ப மற்றது ஹார்ட் ராக் இல்லை, அது வெரி சாஃப்ட் ராக். அப்ப அப்படி வேலைக்குள்ள அதனுடைய அந்த அதனுடைய எச்சங்கள் கழிவுகள் அதுல இருந்து வெளிவிடப்படுகின்ற கெமிக்கல் இஷ்யூஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதுவும் வந்து இந்த மன்னார் குடாவுக்குள்ள எங்களுடைய மன்னார் குடாவுக்குள்ள அங்கால பெங்கால் பெங்காலுக்குள்ள பூவுக்கு முன்ன ஒரு சுழற்சி ஒன்றை செய்யும். அது சுழற்சி செய்யக்குள்ள என்ன பண்ணா, மன்னார் தீவு அந்த நீட்டுக்கு மன்னார் இருக்குது, அந்த மன்னார் பாலத்துக்கும் இங்கால இருக்கிற அந்த யாழ்ப்பாணத்தினுடைய தலைப்பக்கத்துக்கும் இடையில தீவுகளுக்கு இடையில ஒரு சுழற்சி உண்டு. அங்க அது அது அப்படி அந்த போறது 2 பிரிவா பிரிஞ்சோன்னு இதுக்குள்ள ஒரு சுழற்சி, அங்கால இந்திய சைட்டுக்கு ஒரு சுழற்சி வரும். ஆனா இந்திய சைட்டுக்கு ஒரு சுழற்சி வந்து பாதிக்காதுன்னு சொன்னா, அங்க நிலப்பரப்புல இருந்து தூரத்தை தள்ளி இருக்குது. இது அங்கிட்ட நிலப்பரப்போட அந்த மற்ற எங்களுக்கு 2 பக்கம் அடப்பட்டு இருக்குது. ஒரு மன்னார் பக்கம், மற்றது கார்னர் வரைக்கும் போறாரு. அந்த அது ஒரு வளைவாய் நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை துறைமுகத்தின் அந்த உள்பக்கத்தினுடைய வடிவம் மாதிரி அது அப்படியே இருக்கும். அப்ப அதுக்குள்ள மாற நீர் வந்து என்ன செய்யும்னா, ஒரு சுழற்சி ஒன்று ஏற்பட்டால் சுழற்சி வந்து நிக்க நேரம் கனகாலம், தட்ஸ் மீன் சிலது 10 hours எடுக்கும், சிலது நாள் கணக்கு எடுக்கும். அது வார தண்ணீரையும் வடகில் பருவ பேச்சு காற்றின் வேகத்தையும் பொறுத்து. இதை பாருங்க, இது அடுத்த உயிர் சூழல். இதை பாருங்க, இதுல வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற் பருவ பேச்சு காற்று வார காலத்துல எப்படி இலங்கை எங்களுடைய அந்த நிலப்பாடு இருக்கும் என்றதை, எப்படி நீரோட்டங்கள் இங்கே பே ஆஃப் பெங்கால்ல எப்படி நின்று சுத்தும். அப்ப அந்த பே ஆஃப் பெங்கால்ல சுத்துறது என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பிடரி பக்கத்தை கேகேஎஸ் பக்கத்தை அது ஒரு பக்கத்தால சுரண்டி கொண்டு போகும். வடகில் அந்த தென்மேற் பருவ பேச்சுக்காரர் இதை விட மோசமா சுரண்டும் பிறகு வடகில் பருவ பேச்சு காற்று பிறகு இன்னும் அது வேகமாக மற்ற வளத்தால் குளக்வைஸ் அண்டி குளக்வைஸ், இது இப்ப அண்டி குளக்வைஸ் சுத்தும் தென்மை பருவ காற்றுல வடமேல் பருவ காற்று வரை வடகில் பருவ பேச்சு காற்று வரைக்குள்ள வந்து குளக்வைஸ்ல சுத்தும். அப்ப வருடம் முழுவதும் 2 சீசன்லையும் அது குளக் அண்டி குளக்காற்று சுத்தேக்குள்ள அங்க வந்து இங்கால பாரது இங்க படியேகும் அங்காலங்கள் அப்படி படிவு என்ன செய்யணும், அப்படியே சுத்தி அந்த அரிப்புகள் எல்லாம் கடலுக்குள்ள இறக்கப்படும். அப்ப கிழக்கு மாகாணத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இறக்கப்பட்ட அந்த படிவுகளால் தெரியும் உங்களுக்கு, மட்டக்களப்பு சார்ந்த ஒரு பகுதியில நிலம் மேல வருது, இப்ப கூட நிலம் ஃபோமேட் பண்ணி போட்டு வருது, அதாவது நிலத்தினுடைய பரப்பை கூடிக்கொண்டு போகுது. அது காரணம் வந்து இந்த 2 பருவக்காட்டு காலங்கள்லையும் ஒரு குளக்வைஸ் அண்டி குளக்கா சுத்தி அரிமானம் போய்க்குள்ள, அப்ப அந்த நடுவில் வார அந்த செடிமெண்ட் இங்கால சுத்தேக்கே அங்கால சுத்தேக்கே நடுவில் ஒரு பிரிமெண்ட் தகடு மாதிரி ஒன்று பெறும். அதுல வார அந்த இடம் தான் இப்ப மட்டக்களப்பு பகுதியில ஒரு படிவா படிந்து கொண்டு வருகின்றது. அது நீண்ட காலத்துல வரும் மொழி நாங்கள் அது வந்து இடங்கள் எடுக்கும். ஆனால் இப்ப ஆல்ரெடி அது குறிப்பிட்ட அளவு படிவு அங்க நில மீட்சி வந்திருக்குது. அதே நேரத்துல நீங்க மன்னார் பக்கத்துல பாத்தீங்கன்னா நில அரிப்பு லொஸ்ட் வந்திருக்காங்க. அப்ப இங்கால லொஸ்ட் எடுத்து அங்கால கொஞ்சம், ஆனா அதே நேரத்துல அங்கால இந்தியா பக்கம் பாத்தீங்கன்னா அங்க நிலமூழ்ச்சி வந்திருக்குது. அப்ப அந்த 2 பக்கத்திலையும் அந்த நிலமூழ்ச்சி பாத்தீங்கன்னா இதுல இது வந்து அரபிக் கடல் இந்த சிவப்பா இருக்கிறது அரபிக் நீரோட்டம் வார பரப்பங்களுக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அந்த பாம்பன் பாலத்துக்கும் உங்களோட யாழ்ப்பாணம் களத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளிக்குள்ள வார சுழற்சி தான் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது 2 குறிப்பா வடகில் பருவ பேச்சு காட்டால எங்களுக்கு அதுல நிறைய அரிப்பு ஏற்படும். அப்ப இப்படி இந்த இது ஏற்கனவே வடகில் பருவ பேச்சு காட்டி குளக்வைஸ் மற்ற அணி குளக்வைஸுக்கு அழிதலும் ஆக்கலும் என்ற நிலைமையெல்லாம் இருந்து கொண்டு இருக்குது இயற்கையா. அதை நாங்கள் இப்ப இந்த இதை வெட்டி விட்ட உடனே அங்கே ஆக்கல் வராது, அழிதல் மட்டும்தான் எங்களுக்கு வெறும் நிலத்தை பொறுத்தவரை. அப்ப அந்த வகையில நான் ஏறத்தாழ ஒரு 500 இருந்து 700 வருஷத்துக்குள்ள சரியா இப்ப இந்த கருதுகோளும் இந்த ஃபார்முலாக்களும் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவையில் வந்து செய்த ஆய்வுகள்ல கருதுகோள் அடிப்படுத்தி அதை ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணி அது 100% எல்லாம் உண்மையா இருக்கும்ன்றதை யாருமே அதை நாங்கள், ஆனால் பெரும்பாலும் இது 90% சரி என்றதான் அவை ஆய்வு முடிவா வெளியிட்டதுகள். அப்ப அப்படி அந்த ஆய்வு முடிவுகளின்படி அது ஒர்க் பண்ணுமாயிருந்தால், இந்த பாலத்தை நாங்கள் இந்த பள்ளத்தை ஏற்படுத்துவோமாயிருந்தால் எங்களுக்கு 500 இருந்து 700 வருடத்துக்குள்ள யாழ் குடாநாட்டு மென் மயோசின் கால சுண்ணக்கல் பாறையினுடைய அடித்தளம் அறுக்கப்பட்டு வட்டக்கட்சியிலிருந்து அப்படியே வங்காள விரிகுடாக்கள் அது அப்படியே விழுந்துருவார். அப்ப எங்களுக்கு யாழ்ப்பாணம் இருக்காது. இதே நீங்கள் பாத்தீங்கன்னா, நீங்கள் தலைமை என்ற முதன்மை உலகப்படம் வரைஞ்சவற்ற படத்துல பாத்தீங்கன்னா அவற்ற படத்துல யாழ்ப்பாணம் இல்லை, கிளிநொச்சி பிறந்தல்ல தான் அவற்ற படத்துல இருக்குது.
அப்ப அவர் வந்து மயோசின் கால அந்த பாறைப்படம் அவருக்கு தகவல் கிடைக்க இல்லையா, அல்லது எங்க இருந்த தகவல் எடுத்தான்னு தெரியும். நீங்கள் அவற்றை படத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற இலங்கை படத்தில் இருக்கிற அந்த யாழ்ப்பாண பகுதி அங்க இல்லை, இந்த குடாநாட்டு பகுதி அவர்கிட்ட இல்லை. அப்ப அவர் வந்து மயோசின் காலத்துக்கு முன்னுக்குள்ள அந்த படத்தினுடைய வடிவத்தை தான் அவற்றை படத்தை நாங்கள் ஒப்பிட்டாகக்கூடிய இருக்கு. ஆனபடியால அது வந்து ஆரம்பத்துல வர இல்லாத ஒரு பகுதி 25 மில்லியன் வருடத்துக்கு முன்னம் இது தோற்றம் பெற்றிருக்கின்றது. அது மிகவும் இளமையான ஒரு பாறை. அப்ப இதால நாங்கள் பௌதிக ரீதியாகவும் இந்த யாழ்குடா நாடு பாதிப்புக்குள்ளாகலாம். இது ஒரு பக்கம். ஆனா இதுக்குள்ள கப்பல் போக்குவரத்து போயக்குள்ள இதுல பெனிஃபிட் அடைய போறது முற்று முழுதாக இந்திய தேசம். ஏன்னு சொன்னா அவையில் போட்டுகள் தான் கூட இருக்கு. அதொன்று எங்களுக்கு இழப்பு வரும். திருவண்ணாமலை துறைமுகம் பல முழக்கும். ஏன்னா அங்க போக வேண்டிய தேவையில்லை, இலங்கையை சுத்தி போக வேண்டிய தேவையில்லை, கொழும்பு துறைமுகத்துக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை, நேரடியா போகலாம். ஆனபடியால எங்களுடைய 2 பெரிய துறைமுகங்களுக்கான பொருளாதார அல்லது அதன் தொடர்ச்சியான இயக்கம் அங்கே மௌனிக்கப்படும். அப்படி மௌனிக்கப்படக்குள்ள இலங்கையினுடைய பொருளாதாரம், அதுல பொருளாதாரத்தின் பெரும் பங்கு வகிக்கின்ற இந்த கப்பல் போக்குவரத்துக்கான ஏற்றுமதி இறக்குமதி, மற்றது வெளிநாட்டு கப்பல்களுக்கான ஃபியூவல் போடுறது, இப்படியான வருமானங்கள் எல்லாம் இல்லாமப்பட்டு அது ஒரு பக்கத்தால பிரச்சனை. இன்னும் வந்து இந்த இடையால விடைக்குள்ள இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து வெறி நரவ பாத்துக்களால விடைக்குள்ள எண்ணெய் கழிவுகள், அது கப்பல்ல இருந்து போற எண்ணெய் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் அல்லது கப்பல்ல இருந்து புறப்படுற அத்தனை கழிவுகளும் வந்து இதுக்குள்ளே இதற்கு ஒரு மற்றது அந்த அந்த வெட்டுப்படுற இடத்துக்கு இலங்கைன்ற காங்கின் துறைப்புக்கு அங்கால டீப் சீப்பா போனாலும் இங்கால இருக்க மன்னார்ல இருந்து இங்கால புத்தளம் காலி வரைக்கும்ங்கிறது வெரி அது ஒரு ஆழம் குறைஞ்ச கடல். அந்த கடல் பரப்புல இந்த திணிவுகள் சேரும் பொழுது அங்க வந்து மிக பாதுரமான என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதாவது சூழலியல் பாதிப்புகள் ஏற்படும். அப்ப அது வந்து அதுல இருக்கிற மீன்களுக்குள்ளால ஒன்று நாட்டுக்குள்ள நாங்கள் மீனை சாப்பிடுறோம், எங்களுக்கு பாரிய வருத்தங்கள் அல்லது வேற பிரச்சனைகள் கொண்டு வரலாம். அதுல இருந்து மீன்கள் எல்லாம் அழிஞ்சு போகலாம். இப்ப எங்களுக்கு அந்த மீன்கள் அழிகிறதுக்கான வாய்ப்பு, அது மேற்பரப்பு அதாவது ரெண்டு விதமான தண்ணீர் நீரோட்டங்கள் கலந்து ஒரு நல்ல சுமுத்தான ஹெல்த்தியான காலநிலையை அந்த நீர் காலநிலையை வச்சு கொண்டிருக்க அதுல வாழ்ற மீனுக்கும் இப்ப நாங்கள் வந்து இப்ப நாங்கள் பாலைவனத்துல வாழ்றதுக்கும் ஒரு நல்ல உள்ள நாட்டுல வாழ்றதுக்கும் தண்டா ஐஸ் நார்த் போல்ல வாழ்றதுக்குமான மாதிரியான ஒரு நிலப்பாடுதான் அங்க மீன்களுக்கு வரப்போகுது. மீன் என்ன கடல் உயிரினங்களுக்கு வரப்போகுது. அப்ப அந்த உயிரினங்கள் என்ன செய்யும் சொன்னால் ஒன்று சாகும், இல்லைன்னா இடம்பெயரும். அதுக்கு தனக்கு சாதகமான நாங்கள் நாடு விட்டு நாடு புலம்பெயர்ந்த மாதிரி 7 மண்டா இருக்கிறது, இல்லாடி இடம் விட்டு போறது, இல்லாடி சாகிறது. இந்த நிலைமை தான் எங்களுக்கு என்ன நிலைமை நடந்ததோ அந்த கடல் உயிரினங்களுக்கும் அதுதான் இதால வரப்போகுது. இந்த பிரச்சனை சரியா போகுமா இருந்தால் அந்த உயிரினங்களுடைய இடப்பெயரும் இலங்கைக்கு பாதிப்பு இருக்கின்றது. அந்த கடல் உயிரினங்களுடைய இழப்புகளும் எங்களுக்கு அதுக்கான பாதிப்புகளும் இருக்கின்றது. அப்ப ஒன்று பொருளாதார பாதிப்பு, மற்றது இந்த பாதிப்பு. அதே காலநிலை மாற்றங்கள் விரைக்குள்ள உள்நாட்டு பயிர் செய்கையிலையும் அது பெரிதான தாக்கத்தையும் பெரிதான ஆளுமையும் செலுத்தும் அந்த விஷயம். அப்ப நீர் வறட்சி அது அந்த ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு இருக்கும். என்று சொன்னால் இங்கே வந்து குளிர் நீரோட்டம் சுடு நீரோட்டம் ரெண்டும் வந்து தெற்கு இலங்கைக்கு அங்க பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. என்று சொன்னால் அவை எல்லாம் இங்கால போய்க்க இப்ப இருக்கிற அந்த மிதமான காலநிலை, அந்த வளமான காத்தோட்டம் அல்லது அந்த வளமான காத்துல இருக்கிற கொம்போசிஷன், அதாவது அதனுடைய கூட்டி சேர்க்கையானது பிறகு குறைஞ்சு கொண்டு அதனுடைய சேர்க்கை மாறிடும். அப்ப மாறைக்குள்ள இவ்வளவு காலமும் அந்த தென்னிலங்கை அல்லது மலைநாட்டு பகுதி அப்படி அந்த பக்கத்தால வர காத்தின் இதுல வாழ்ற அந்த உயிரினங்கள், மரங்கள், அந்த கொடிகள், நல்ல அந்த வளமான அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவைக்கு வறட்சி என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வறட்சி என்னன்னு சொல்லல, அதுக்கு நோயை கொண்டு வரலாம். அல்லது இப்ப நாங்கள் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு நாங்கள் அங்க ஹெல்த்தியா சாப்பிட்டு இங்க வந்து கண்ட எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு எல்லாரும் பரதத்தை வச்சுக்கிறோம். அப்படித்தான் இடமாற்றம் ஒன்று விரைக்குள்ள அல்ல சூழல் மாற்றம் விரைக்குள்ள எங்களுக்கு மட்டுமில்லை இந்த இயற்கைக்கும் அவ்வாறான பாதிப்பு ஏற்படும். ஆகவே அந்த எங்களுடைய மேற்கு இலங்கை கடற்பரப்புல வார மாற்றங்கள் மேற்கிலங்கையையும் மத்திய நாட்டினுடைய அந்த பக்கத்தையும் பாதிக்கும், அதை தென்பகுதியையும் பாதிக்கும். என்று சொன்னா அந்த காற்றுத்தான் அந்த மேல வளமான பூமிக்கு அந்த சில சாதகமான வளர்ச்சியை எடுத்துக்கொண்டு போய் அந்த சூரிய வெளிச்சத்தோடு சேர்ந்து அங்கே அந்த எப்பவுமே மிதமான ஒரு காலநிலை வச்சுக்கணும். அந்த தன்மை இல்லாம போனால் அங்க வந்து அவையில் வந்து நிம்மதியா சுதந்திரமா அல்லது சுகமா வாழலாம் அந்த உயிரினங்கள், அந்த மரங்களோ செடிகளோ கொடிகளோ விலங்குகள் கூட அந்த வளமையான அந்த தங்களுடைய அந்த சுவாத்தியத்திலிருந்து மாற்றம் அடையக்குள்ள
2 பிரச்சனை. அவைகளால தாக்கு பிடிக்கலாட்டி அவைகள் மரணத்தை தழுவ வேண்டி வரும். தாக்கு பிடிக்கணும்னு சொன்னா இடம்பெயர, அது தேடி 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 சாகிற வரைக்கும் இடம்பெயருவோம். அப்ப இது உண்மையிலேயே ஒரு எதிர்ப்பு மாதிரி எங்களுக்கு வந்த மாதிரி தான் எங்களுடைய தேசத்துக்கும் வர இருக்கின்றது. அதுக்கு இது வருமா இருந்தால் விரைவாக வரும். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. இந்த சேது சமத்துவத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமா இருந்தால் இந்தியாவுக்கு பெரும் பொருளாதார வரவும், இலங்கைக்கு பெரும் பொருளாதார சேதம் மட்டுமல்ல, சூழலியல், புவியியல், காலநிலையியல், அதை விட சமூக பாதிப்புகள். இப்ப நீங்கள் இப்படி போய்க்குள்ள இங்க வேலை வாய்ப்புகள் விட்டு நாங்கள் இப்ப நாங்கள் தற்செயலாய் கட்டாயமாக தேவைக்காக உயிரை காப்பக்காக இடம்பெயர்ந்த மாதிரி இல்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையுமே ஒரு கட்டத்திலே அப்படி ஒரு சூழலை தொடருமா இருந்தால், இப்ப எல்னினோ என்ற அந்த பிரச்சனையும் இந்த உலகங்களுக்கு வருது, அதனுடைய வேகமும் கூடி வெப்பநிலை, கடல் உயர் மேற்பரப்பு வெப்பநிலை கூடி அதனை இந்த பிரச்சனையும் விரைக்குள்ள இதுக்குள்ளால போற நீரால வர பாதிப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையும் காலநிலை பாதிப்பு ஏற்பட்டும் இந்த வகையில். அப்ப அதுக்கு கூட இந்த போக்ஸ்டைட்ல ஸ்டீப்பா போற அந்த நீருக்குள்ளால அந்த நீர் போய் கீழே வரைக்குள்ள என்ன நடக்க முடியுதுன்னா, அது திரும்பி வாரதெல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பே ஆஃப் பெங்கால்ல கன பிரச்சனைகள் அங்க உருவாகும். அங்கேயும் ஆழக்கடல் மீனும் உயர மேல்பரப்பு மீன்களுக்கும் அங்கேயும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னு சொன்னா இவ்வளவு நாளும் அது இன்னொரு கம்போசிஸ்ட்ல வாழ்ந்தாக்க, இப்ப நீங்கள் 10 பாகம் 20 பாகத்துக்கு அந்த கணக்குல வாழ்ற அந்த மீன்கள், அதே இதுல இங்கால திருவண்ணாமலை பக்கத்துல வாழ்ற இந்த மெக்கல், அதாவது மெக்கல் மீன், அந்த மீன்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற காலநிலை மாறும். அப்ப அதெல்லாம் மாறக்குள்ள அவை இடம்பெயர துவங்கினால் எங்களுக்கு மீன் வளம் இருக்காது. அப்ப அந்த நிலைமையில நாங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த இந்த சேது சமுத்திர திட்டமானது இலங்கைக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் பாதிப்பு, ஆனால் அதிவிரைவான பாதிப்பு, ஏறத்தாழ புவியியல் ரீதியான எங்களுடைய வடபகுதியை இல்லாம போற பாதிப்பு ஒரு 700 வருஷத்துக்கு நடக்கலாம். அல்லது ஒட்டுமொத்த இலங்கையும் கூட காலநிலை அல்லது உயிரின அழிவு, உயிர்ச்சூழல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாற்றப்படலாம். ஏன்னு சொன்னால் அந்த திட்டங்கள் இதுக்குள்ளால நடைமுறைப்படுத்தியக்குள்ள இன்றைக்கு இருக்கிற பேர்த்தால 600 மைல்களே அவை சேமிக்கணும். அப்படின்னு சொல்லிக்க பெரும்பாலான சவுத் ஏஷியாவுக்கு வர அல்லது மிடில் ஈஸ்டுக்கு போற எல்லா கப்பலும் அதுக்கெல்லாம் போகுது. போய்க்குள்ள அதன் ரேட் இப்ப 15 ரேட் கூடும். அப்போ ரேட் கூட இன்னைக்கு 1-2 கப்பலே போகாம இருக்கிறபடியாலதான் இருந்து இன்றைக்கு எங்களுக்கு பாதிப்பு சிலது இருக்குன்னு சொல்றோம். ஆனால் 1-2 கப்பலே இன்றைக்கும் ஒரு கப்பல் கூட போக முடியாது, ஒரு 100 தொன் கப்பல் கூட போக முடியாத அளவுக்கு இன்றைக்கு இருக்குது. ஆனால் 300 தொன் கப்பல், 300 தொன்னை கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் இதுக்குள்ளாக ஒரு நாளைக்கு 10 கப்பல் அல்ல ஒரு மாதத்துக்கு 200 கப்பல் 500 கப்பல் போகுமாக இருந்தால், அல்லது 50 கப்பல் போகுமாக இருந்தால், அதனுடைய எஸ்டிமேஷன், அந்த மதிப்பீடு எங்களால இன்றைக்கு சொல்ல முடியாது. என்றால் அது ஒரு பாரதூரமான ஒரு விளைவை இந்தியாவுக்கு கொண்டு வராது. வந்தாலும் கூட அவைகளுக்கு அகண்ட தேசம், ஆனால் எங்களுக்கு மிக விரைவாக அது பாதிப்பை ஏற்படுத்தும். 65,610 கிலோமீட்டர் என்கிற நாடு, சரியா, பிரித்தானியாவுடைய 6 மடங்கு இந்தியா. ஆனபடியால அந்த ரேஷியோவை பார்க்கக்குள்ள நாங்கள் அந்த நேரம் அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக இதுல நாங்களாம் கவலை கொள்வோம். என்னால் நீங்க பார்க்கணும், உண்மையிலேயே பிரித்தானியா பல நாடுகள்ல கொலோனியலா வச்சிருந்தாலும் கூட அந்த நாடுகளில் உள்ள இயற்கை வளத்தையும் அந்த மனிதர்களை வைத்து உழைக்கும் போது அந்த மனிதர்களுக்கான உடல் நலத்தையும் பாதுகாத்து அதிக ஒரு மூலதனமா பயன்படுத்தினார்கள். ஆனபடியால உலகத்தில் இருக்கிற இயற்கை வளத்தை அழிக்கிறதுக்கு பிரித்தானியா எந்த ஒரு பிரதேசத்திலும் ஒரு நாளும் ஒப்புதல் வழங்கினதும் இல்லை, அதுக்கு உதவி செய்ததும் இல்லை. மக்களை சில வேளையில யுத்தத்துக்கு அழிக்கக்குள்ள உதவி செய்திருக்கலாம், அது வேற விஷயம், அது போராட்டங்கள்ல. ஆனால் இயற்கை வளத்தை அழிப்பதுல மற்ற நாடுகளோட ஒப்புடைக்குள்ள, வளர்ந்த நாடுகளோட ஒப்புடைக்குள்ள தனது வருமானத்துக்காகவோ அல்லது தனது தேவைக்காகவோ இயற்கை வளங்களை அழிப்பதற்கு பிரித்தானியா ஒருபோதும் உடன்பட்டதில்லை. அந்த வகையில தான் அந்த 1860ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம், அது பேருந்து மரைன் சர்வே இந்தியாவுக்கு 1875 கொடுக்கப்பட்டது. அங்கேயும் பிரித்தானியர்கள் இருந்தபடியால அந்த நிலப்பாடு இது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இது வாரதால இப்ப ஜியோகிராபிக்கலா என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், பயோசோனுக்கு என்ன நெகட்டிவ் பாசிட்டிவ், எக்கானமியால என்ன. ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான இன்டர்நெட்ல போய் இளையதளங்களை தேடினீங்க என்று சொன்னால் இது வாரதால பிளாங்கா போட்டுக்கணும் பொருளாதார பெனிஃபிட்.
பொருளாதார நன்மைகள் உண்மை. ஆனால் யாரு கண்டு போடல. பொருளாதார நன்மை இருக்குது இதுல. யாருக்கண்டு சொன்னா சர்வதேச கப்பல் போக்குவரத்து கப்பல் நிறுவனங்களுக்கும் சர்வதேச ஏற்றுமதியாளர்களுக்கும் இதுக்கு இதனூடாக பயணம் செய்கின்ற சர்வதேச ஏற்றுமதியாளர்களுக்கும் அதே நேரம் இந்தியாவுக்கும் இதால பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா 2-3 பெரிய துறைமுகங்களை பூம் பண்ண வைக்கலாம். ஆனால் பிரதானமாக இலங்கைக்கு பிரதான வருமானம் தார எங்கட இந்த நாட்டுக்கு அது எங்கட இலங்கை நாட்டுக்கு அது பொருத்தமில்லாத ஒன்றா இருக்கும். இது இந்த அதுதான் இது போட்டு இது நீங்க பொதுவாக நீங்க ஒரு இன்டர்நெட் எடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த சில 1860 500 1000 அதுக்கு பிறகு கீழே இருக்குது 1.3 பில்லியன் பவுண்ட்ஸ். இன்றைக்கு 2026 நான் செய்த இந்த திட்டத்தை ஒப்பேத்த வழிக்கிட்டால் எங்களுக்கு தேவைப்படும் காசு 1.3 பில்லியன். அப்போ 2600 மடங்கு அன்றைக்கும் அந்த காலத்துக்கு எங்களுக்கு. இது நான் ஏற்கனவே சொன்ன என்ன இம்பேக்ட் என்ன கொண்டு வரும், பயாலஜிக்கலா என்ன பிரச்சனை இருக்குது, மற்றது என்ன பொட்டன்ஷியல் அதுல பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்குது. இது ஒரு இன்டர்நெட்லவே சொல்லி கொண்டிருக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா அது உண்மை அல்ல. நீங்கள் அதை வலுவா நுணுக்கமா பாருங்கன்னு சொன்னால் இப்ப எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்கான டெவலப்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. சில இடங்களை ஸ்ரீலங்காவுக்கு சம் தான் போட்டிருக்கு. சம் போர்ட்ஸ் பிசினஸ் குட் பி பெனிஃபிட் போட்டிருக்க ஒழிய அங்க ஸ்ரீலங்காவுக்கு முற்றுமுழுதான ஒரு அந்த வருமானம் அங்க போடல. ஆகவே ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவுக்குமான ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்த போகுது. அதே நேரத்துல வடக்கு பகுதிக்கு 500-700 வருஷத்துக்கு இது ஒரு பாரதூரமான அதாவது நிலைமை இல்லை. நாங்கள் இப்ப நிலத்துக்கு அடிபடுறோம், நிலைமை இல்லாத ஒரு நிலப்பாடு வரப்போகுது. அப்ப இதை நாங்கள் எப்படி இதை நாங்கள் தீர்க்க போறோம் அல்ல இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும். இதுவரைக்கும் நாங்கள் எல்லாம் காட்சி கொண்டிருக்க முடியும். ஆனால் இது ரணில் விக்ரமசிங்க 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங்கோட சைன் பண்ணாது இதுக்கு நாங்கள் உடன்படுறோம் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கு கூட தங்களுக்கு பெனிஃபிட் பெறும் சொல்லி அவர் உடன்பட்டவர். அதுக்கு காரணம் என்னன்னா இதுல இன்னும் ஒரு பின்னூட்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன் இந்த இடத்துல. அதாவது 1971 இலங்கையினுடைய நில எண்ணெய் ஆய்வு ரஷ்யாவால நடத்தப்பட்டது. இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவில் இலங்கை ஸ்ரீமா பண்டர்நாயக்கனுடைய வரவேற்பில் நடத்தப்பட்டது. அந்த இதுல மன்னார்குடாவில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது வெளியிடப்படவில்லை. அது ரீசன்லி ரணில் விக்ரமசிங்க காலத்துல அது எழுதப்பட்டு அவர்கள் இப்ப அந்த எண்ணெய் வளத்தை இந்தியா ரிஃபைன் பண்றது இவைக்கு எல்லாம் கழிச்சு கமிஷன் தரேன்னு சொல்லி தான் அந்த அக்ரிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அந்த அக்ரிமெண்டின் படி ஏற்கனவே மன்னார்குடாவில் எண்ணெய் இருந்திருக்குது. ஆனால் அது ரஷ்யா கண்டுபிடிச்சும் ரஷ்யாவால் வெளியிட முடியல. அது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்லுறவு இந்தியா இங்க கொண்டு வந்தபடியால அது இப்படி அப்படியே மரமா வைக்கப்பட்டது. ஆனால் அது பிறகு இலங்கை இந்தியா அதை ரிஃபைன் பண்ண வழி பாம்பே குடாவில் பம்பாய் அந்த கடலை எண்ணெய் ஆய்வு செய்து எண்ணெய் எடுக்க துவங்கத்தான் அந்த விஷயம் தெரிய வந்தது வெளியால. ஆனால் அதை தெரிஞ்சு இவைய கேட்டு இவர்களுக்கு இப்ப கமிஷன் பேர் அதுக்குத்தான் இவர் ரோட்டு போடுறதுக்கு இப்ப 600 கிலோமீட்டர் ரோட்டு போடுறதுக்கு உடன்பட்டு இருக்கணும். இல்ல சென்னையில இருந்து இலங்கைக்கு 600 கிலோமீட்டர் ரோட். இந்த ரோட் போட்டா கூட இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து வந்தாலே என்ன எங்களுக்கு நிறைய பாதி வடக்குக்கு நிறைய வந்து மோதுறது அங்க. அப்ப அதால முதல் இறங்குற இடம் அங்க. அப்ப அதுக்கு நாங்கள் நாங்களும் தமிழர்களாக இருந்தா கூட கலாச்சார ரீதியாகவும் நாளாந்த நடவடிக்கை ரீதியாகவும் பழக்கவழக்க ரீதியாகவும் நிறைய வேறுபாடு இருக்கு எங்களுக்கு. அப்ப அந்த வகையில நிறைய இன்றைக்கு இருக்கிற பாதிப்புகளுக்கு அதுவும் ஒரு காரணம். அதே நேரத்தில் நாங்கள் கப்பல் போக்குவரத்து தொடங்கியே எப்படி என்று சொன்னார். இதைத்தான் 1971 ஸ்ரீமா அந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தோம். அது எங்களுக்கு வடபகுதியில முழுக்க எங்களுக்கு விவசாயத்துல முன்னேற்றம் தந்து வடபகுதியில கூடுதலான ஓல வீடுகள் கல்விடா மாறினது 1971 எக்கனாமிக் பாலிசி. அதாவது கிராமங்கள் எல்லாம் விவசாயத்தில் ஈடுபட்டதாலையும் விவசாய உற்பத்திகள் சரியான தேவையா விலப்பட்டதாலையும் இலங்கை அந்த கட்டத்துல முன்னேறிச்சு. அது பாதிக்கப்பட்டது. இப்ப 78ஆம் ஆண்டு கொண்டு வந்த உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும் தெரியல. 1964 லீ குவான் யூ இன்றைக்கு உலகத்தில் ஒரு நல்ல தலைவர் சொல்லப்படுற சிங்கப்பூரை உருவாக்கின ஒரு ஆள் உருவாக்கி அதை இன்றைக்கு ஒரு உலகத்திலேயே ஒரு முன்னணி நாடா வச்சிருந்தார். அவர் கூட தன் நாட்டை வேண்டைக்குள்ள மலேசியால இருந்து பிரிச்சு எடுக்கக்குள்ள என்ன சொன்னார், நான் இலங்கையை போல கொண்டு வர வேண்டும் இந்த நாட்டை. ஏன்னு சொன்னால் இலங்கை தான் பட்ஜெட்ல குறைஞ்ச டிஸ்டன்ஸ்ல அன்றைக்கு பிரச்சனையா இருந்தது. மற்ற எல்லா நாளும்
சவுத் ஏசியாவுக்குள்ள பெரிய பெரிய டிவிஷன் செலவுக்கும் வர 65 66 ஞாபகம் இல்லை சர்ப்ளஸ் வந்தது. ஆனபடியில் அதனால அவர் இலங்கையை போல சிங்கப்பூரை கொண்டு வந்து ஆசைப்பட்டார். அதை வச்சுதான் ஜெயவர்தனா 1978 ஓப்பன் எக்கானமியை கொண்டு வந்தார். அது கூட ஃபெயிலியரா போச்சு. இது எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு இது எல்லாமே பாதிப்பு. அதால தான் இந்த வகையிலும் அதுக்காக நான் இந்தியாவை கூட சொல்லலை. அது அவை தங்கட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவை செய்யறது அவையின் பிரச்சனை. ஆனால் எங்கட நாடு, எங்கட தேசம், எங்கட மண்ணும் அழிய போறதுக்கு என்றது ஒரு கண்ணுக்கு முன்னால் தெரிய ஒரு விஷயத்தையும் அல்லது எங்களால் எதிர்வு கூறப்படக்கூடிய பட்டிருக்கிற விஷயத்தையும் நாங்கள் கவனிக்காட்டால் அது எங்களுக்கு தான் அழிவு. ஆகவே அழிவு வந்தா வரட்டும், அது வார நேரம் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் அதை எங்களுடைய தலையெழுத்து என்று சொல்லிக்கொண்டு போகலாம். அந்த வகையில இந்த கருத்துரையின் இறுதி விவாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன். 1-2 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு முடிக்கலாம் நினைக்கிறேன். குறிப்பா நீங்கள் கண்டுகொள்ள வேண்டியது, உலகத்திலே எங்க சொன்னாலும் எங்களுடைய யாழ்ப்பாண குடாநாடு மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நிலக்கீழ் நீரை மட்டும் நம்பி இருக்கிற இடம். 1956 இஸ்ரேல் வல்லுநர், நீராய்வு வல்லுநர் வந்து 1980 யாழ்ப்பாணம் தண்ணி இல்லாமல் வறண்டு போய் பாலைவனமாகும் என்று சொன்னார். அது பொய்த்து விட்டது. காரணம், எங்கள் நிலக்கீழ் நீரினுடைய அந்த பெருகையும் அதை தாங்கி வச்சுக்கிற தன்மையும் அந்த நிலைமை. ஆனால் இன்று அது அவர் சொன்ன மாதிரி ஆகும். காரணம் என்னென்று சொன்னால் 999 சதுர கிலோமீட்டர் உள்ள குடான் நாட்டுல பெரும்பாலும் எங்களுடைய நகர பகுதிகளும் சரி கிராமப்புறங்களும் சரி சீமேந்தால கவர் பண்ணப்பட்டு விட்டது. கிரீன்ஸ் இல்ல. அதே நேரத்துல சுண்ணக்கல் பாறை இங்க மூடினீங்கன்னா வார தண்ணியா கீழே போகாது, அப்படியே போய் ஓடி ஓடி கடலுக்குலாம் போகுது. ஆகவே வாட்டர் ரிசர்வர், அதாவது நிலக்கீழ் நீருக்கான தேக்கு நிலைமைக்கான முதல் இடங்கள், அதாவது அங்க தண்ணி இல்ல, மழை தண்ணி எல்லாம் கடலுக்கு நேரடியா வெளியாலே போகுது. அப்ப உள்ளுக்கு போக்காட்டுறதுக்கு நீங்கள் சீமெந்த போட்டு மூடிக்கிறீங்க, பொலித்தீனை போட்டு கவர் பண்றீங்க. அதாவது நியூ ஃபேஷன் என்று சொல்லி நிறைய சீமெந்துகளையும் பொலித்தீன் தலைப்பாளரை மூடி 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 செய்றீங்க. அப்ப இதனால் என்ன நடக்கும்? யாழ்ப்பாண குடாநாடு முற்றாக அந்த நிலக்கீழ் நீருக்கான ரிசோர்சஸ், அதுக்கான வளத்தை மழைநீர் இந்த பெறாட்டில் அந்த நீர், அந்த கீழே இருக்கிற நீர் வில்லைகள் 4 வில்லை இருக்கு யாழ்ப்பாணத்துல தெரியும். அந்த 4 நீர் வில்லையும் வந்து கீழே போகும். அது கீழே நாங்கள் பாவிக்க போய் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த நீர் வில்லைகள் குறைய அதுக்குள்ள கடல் நீர் வரும். ஒரு கன அடி நன்னீரை நாங்கள் ஒரு கன அடி உப்பு நீர் உள்ளுக்கு வந்தா அதை இப்போ இந்த வெளியில போக்காட்டுற லெவலுக்கு 4 கன அடி நீர் நன்னீர் நாங்கள் ரிசர்வாயர்களை கொண்டு போகணும். அந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளவு இங்க சீமேந்தால மூடுறீங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் யாழ் குடான் நாட்டில இருந்து நாங்களாக இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், ஏன்னா தண்ணி இல்லாமல். அப்ப இவ்வாறான பிரச்சனையோட ஒரு பக்கம் இருக்க எங்களுக்கு நீராலாம் பிரச்சனை. இந்த நீர் பிரச்சனையும் வந்து என்று சொன்னால் எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் அதில் சரியான நடவடிக்கையும் சரியான அதாவது அரசுக்கு நெருக்கங்கடியை கொடுத்து இவ்வாறான புலியான திட்டங்களை அல்லது இவ்வாறு பாதிப்பு சொன்ன புலியான திட்டம் நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை, எங்களுக்கு பாதிப்பு தருகின்ற திட்டங்களை முன்னெடுப்பதை தடுப்பதற்கு நாங்கள்தான் முனைய வேண்டும். அதற்கான முயற்சிகளை அன்புசார் யாழ் குடான் நாட்டு வாழ் தமிழ் மக்களே, இதற்கான ஒரு வாய்ப்பை நீங்களும் நாங்களும் சேர்ந்து எடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அது எவ்வளவு சாத்தியப்படும் என்பது தெரியவில்லை. ஆனால் இது உண்மையான ஒரு விடயம். நாங்கள் இந்த சேது சமுத்திர திட்டம் இருக்குமானால் எங்களையே காப்பாற்ற முடியாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்தும் வேண்டுகோளும். நன்றி. உங்களுக்கு ஏதாவது தேவையா இருப்பார், சம்பந்தமான தகவல் தேவை என்றால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நன்றி முருகையா. மிக அருமையாக இந்த சூழல் பாதிப்புகளை பற்றி விளக்கப்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லும் பொழுது இந்த பவளப்பாறைகள் அரிப்புகள் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 800 வருடங்களில் யாழ் நாடே அழிந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லியிருந்தீர்கள். அது மிகவும் பயங்கரமான ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதன் பாதிப்புகள் மிகவும் பெருமளவில் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கை வாழ் மக்களும் புலம்பெயர் வாழ் மக்களும் இதை விளங்கிக் கொள்ள வேணும். இதன் அழிவுகளை விளங்கி இதற்கு ஆல்டர்னேட்டிவாக அந்த பிரிட்ஜ் போடுவதை பற்றி நில இணைப்பு பற்றி சொல்லியிருந்தார்கள். அதனால் வரக்கூடிய அரசியல் பொருளாதார அபிவிருத்திகளும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கடிகள் கணக்கு இருக்கலாம். நீங்கள் அது ஒரு ஆல்டர்னேட்டிவாக அதனால் ஏற்படக்கூடிய ஏதாவது சூழல் பாதிப்புகள் இருக்கிறதா? ரோட்டு போறதால பயாலஜிக்கலோ அல்லது ஜியாலஜிக்கல் ப்ராப்ளம் வர போறது இல்லை எங்களுக்கு. அது ஒன்லி சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் எங்களுக்கு வேற, இலங்கையை பொறுத்தவரையிலையும் அல்லது எங்களுடைய
யாழ்ப்பாணத்தை வடபகுதியை பொறுத்தவரை. இப்போ அது வந்து இந்த இந்த பாலஜிக்கல் அல்லது என்வாயன்மெண்டல் ப்ராப்ளத்துக்கு அது வராது. அது வேணுமெண்டா கார்பன் கண்டென்ட்ஸ் ஏர் பொல்யூஷன் கூட வரலாம். ஆனால் அது உலக நாடுகள்லாம் இருக்கிறபடியால் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் அதாவது நிறைய பேரும் என்ன சொன்னால், இப்ப இந்தியாவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கபடியே தான் நாங்கள் இன்னும் இறமையும் இதுவுள்ள ஒரு நாடா இலங்கை இருக்குது. அந்த ஒரு தொடர்பு ஏற்படுமாயிருந்தால் பங்களாதேஷுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, பூட்டானுக்கு ஏற்பட்ட நெருக்கடி எங்களுக்கும் வரலாம். அது அனுபவ ரீதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று. அதாவது தரையாலே ஒரு இணைப்பு வருமாயிருந்தால் பூட்டானுக்கோ பங்களாதேஷுக்கோ இருக்கிற அதே நெருக்கடி எங்களுக்கும் வரும் இந்திய சார்பாக. இந்தியாவை சார்ந்து வாழ்ற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. நாங்களாக வாழ வலிக்கிட்டால் அங்கே ஒரு பிரச்சனை வரும் சர்வதேச ரீதியாக. அதான் என்னால் கூடக்கூடிய ஒரு சூழல் பாதிப்புகள் இல்லை என்று சொல்கிறீர்கள். நல்லது. நாங்கள் அடுத்த நிலா, நீங்கள் வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ரெண்டு விஷயம் தான் சார் உங்கள்கிட்ட இருந்து வேணும் ப்ரொஃபஸர். என்னென்னா, முதலாவது நீங்க இதுல சொல்லியிருந்தீங்க, நீங்க இல்ல புவியண்ணா சொல்லியிருந்தவர் என்னென்னா, தமிழ்நாட்டு அரசின் சட்டசபையில வந்து இந்த சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி ஒரு இதொண்டு அனுப்பினதாக ஒன்று சொல்லப்பட்டிருந்தது. எனக்கு அது காப்பி ஆஃப் அந்த டாக்குமெண்ட் வேணும் ஒன்று. மற்றது சார், நீங்க இன்னைக்கு விளங்கப்படுத்தின இந்த எக்ஸ்ட்ராஆர்டினரி பேப்பர் ஒர்க் எனக்கு ஒருக்கா வேணும் சார். நீங்க சொன்னது சரி. அதாவது அவர்கள் 8 கோடி பேருக்குள்ள நாங்கள் அப்படியே 27 லட்சம் பேர் ஒன்றுமே இல்லாம போயிடுவோம். அவைகள் அங்க இருந்து இங்க வந்துச்சுன்னு வேண்டாம். தமிழ் மொழி கதைக்கலாம், என்ன மொழியும் கதைக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ள வந்தோம்னா எங்களோட தனித்துவத்தை நாங்கள் இழந்துடுவோம். ஏற்கனவே எங்க வியாபாரம் என்று சொல்லி வந்து எங்களோட சிறு வியாபாரங்களை அழிச்சு கொண்டிருக்கணும். ஸோ அதுல வந்து சார் நானும் உங்களோட அக்ரி தான் பண்றேன். அது எனக்கு நல்ல ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட் தான் சார் வேணும். அப்ப இந்த தமிழ்நாட்டுக்காரர் தான் இந்த சிஸ்டத்தை இப்போதைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். என்ன சார், நான் வந்து இந்த இந்த பாலம் அமைக்கிற திட்டத்திற்கே வந்து நான் 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் நின்று வேலை செய்து கொண்டு கேட்கல பயங்கரமாக எதிர்த்திருந்தேன் நான். ஆனா சில ஆக்கள் வந்து அது ஏதோ நல்லது, தேனும் பாலம் பெற போகுதுன்னு சொல்லி கொண்டு இருந்தேன். பட் எனிவே சார், எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எனக்கு ஒரு கால் அனுப்பி விடுங்க. என்னால முடிஞ்ச டைரக்டா எப்படி ஒர்க் பண்ண முடியுமோ ஐ வில் டெஃபினெட்லி டூ தட் சார். எனக்கு அதோட உங்களோட டாக்குமெண்ட் வேணும், இந்த பேப்பர், உங்களோட நல்ல ஒரு பேப்பர் ஒர்க் போட்டிருந்தீங்க. ஐ நீட் இட் சார். தேங்க்யூ. நன்றி நிலா. நீங்கள் எங்க இருந்து எந்த நிறுவனம் அல்லது எதுக்காக வேலை செய்றீங்க அல்லது நீங்கள் யார் என்று ஒருக்காக சொல்ல முடியுமா? வணக்கம் நிலா. வணக்கம் சார். நான் ஸ்மால் டிராப்ஸ் சிறுதுளிகள் என்ற ஒரு அமைப்புண்டு 2020ஆம் ஆண்டில இருந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு என்ஜிஓவா யுனைடெட் கிங்டம்ல இருந்து ஒர்க் பண்றோம் சார். ஸோ கடந்த 2 வருஷமாக 2022ல இருந்து 24 வரைக்கும் இந்தியாவில நின்று ஒர்க் பண்ணினான் சார். ஸோ அப்பதான் நீங்க சொன்ன இந்த சம்பந்த the matter it's come to my இந்த இதுக்கு வந்தது. நிச்சயமா சார், ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் வித் யூ. உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் ரிக்வெஸ்டும் அனுப்பி இருக்கிறேன். முடிஞ்சால் ப்ளீஸ் கம் பேக் டு மீ. அண்ட் டாக்டர் புவி, இஃப் யூ கேன் ப்ளீஸ் கிவ் மீ த டீடைல்ஸ், ஐ வில் கான்டாக்ட் வித் ஹிம். தேங்க்யூ. அது 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 23ஆம் தேதி சட்டசபையில இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். 12th of January ஸ்டாலின் இந்திய அரசாங்கத்துல. Okay, fine. Those people always. Anyway, send me that document, doctor. I will definitely have a look, sir. Doctor, I will take the. Okay. Thank you, sir. Thank you, sir. ஸ்ரீவாஸ், நீங்க அன்மியூட் பண்ணிருக்காங்க. வணக்கம். வணக்கம் முருகையா மாஸ்டர். வணக்கம் புவி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கேரளாவில் நீர் பெரிய துறைமுக திட்டம் நிறைவேறித்தது, இன்னும் நிறைவேறி கொண்டிருக்குது. அப்போ இந்த பாதையை எடுக்கிறது தவிர்க்க முடியாத நிலைமை வரும். வேண்டாம். முதலாவது கேள்வி வந்து இந்திய எல்லைக்குள்ளேயே இதை அகற்றிச்சனமெண்டா சாரி இந்த நீங்கள் சொன்ன பாதிப்புகள் இருக்க செய்யும் என்று நினைக்கிறேன். இந்திய சொல்லுங்க. அப்போ அது முதலாவது கேள்வி வந்து இப்போ அவையில் தங்கண்ட எல்லைக்குள்ளேயே ஏண்டா பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாயிராது இது அகட்ட போகிற போக்கில். அப்போ அதான் நிலவரம். ஆனால் நீங்கள் சொல்றது சரி, இந்திய எல்லைக்குள்ள எடுத்தா கூட கடலுக்குள்ளதான் செய்ய போனோம் இந்த விஷயம்.
கடலுக்குள்ள செய்தால் எப்படியோ போர்ட்ரேட்டுக்குள்ளால ஜாவா ஸ்ட்ரெஞ்சுக்கு தண்ணி போகத்தான் போகுது. அப்போ ஜாவா ஸ்ட்ரெஞ்சுக்கு தண்ணி போனா எங்களோட குடாநாடு சாஃப்ட் கோரல் ராக் லைம்ஸ்டோன் அரிபடத்தான் போகுது. அப்படியே எந்த பக்கத்தால் எடுத்தாலும் அந்த போஸ்டைக்குள்ளால தண்ணி கீழே போச்சுன்னா அந்த டீப் ஸ்டீப்புக்கு வந்து எங்களுக்கு தான் பாதிப்பு கூட. நாங்களாம் முதல்ல அழியக்கூடாது, பிறகு எங்களுக்கு வரும். அதை விட இப்போ கிளைமேட் சேஞ்சால் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு போய்க்குள்ள நாங்கள் சுத்த வர டிஃபென்ஸ் சிஸ்டம் போட வேணுமென்ற கதை இப்போ இலங்கை குறிப்பாக வடமாகாணம் சுத்த வர டிஃபென்ஸ் சிஸ்டம் போட வேணும். அப்போ பெரிய பாறைகள் ஆர்டிஃபிஷியல் பாறைகள் உருவாக்க வேண்டி வரும். அப்போ அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த பாதிப்புகள் குறையுமா? அதை அதை நடந்து விட்டா இல்ல தனிமட்டம் கூடனா எங்களுக்கு தான் பாதிப்பு கூட. இல்லை தனிமட்டம் உள்ளுக்கு வராமல் பாறைகள் போட்டு வெளியே சுத்த வர கடல் முழுக்க அடைக்காட்டி இப்போ தண்ணி ஏற தொடங்கி இருக்குது. ஏறி விரைக்குள்ள உதாரணமாக வடமானம் தண்ணிக்குள்ள போகக்கூடிய காலம் வரப்போகுது. நீரோட்டங்கள்ட மேசிவ் துணிவோட ஒப்படைக்கல நாங்கள் பார்க்குற அந்த கல் போடுறதெல்லாம் வந்து அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். இப்போ அது ஒரு 100 வருஷத்துக்கோ 200 வருஷத்துக்கு போடுற விஷயம். அது இது வந்து மெசிவான ஒரு பெரிய துணி. இப்போ நீரோட்டம் அரபிக்கடல் நீரோட்டம் பெருசாக வந்து இறங்குமா இருந்தால் அது அதுக்கு கல்லும் போடலாம் ஒன்றும் போடலாம். அது அது பெரிய ஒரு விஷயம். அது இப்போ நாங்கள் அதோட இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கடல் மட்டம் உயர்றது வந்து அது கொஞ்சமாக 2 அடி 1 அடி அல்லது 5 நிமிஷம் 10 சென்டிமீட்டர் உயர்ந்து வர அது காலம் எடுக்கும். அதே இடத்துல இப்போ ட்ராய்டில் வட்டி பெருக்கள் வரையக்குள்ள அது வேறு இடத்துக்கு இழுத்து கொண்டு போகும். அப்போ அது வந்து ஒவ்வொரு எங்களோட மேலே நடக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து அது மூவ் எடுக்கும். அப்போ அது வந்து நிரந்தரம் இல்லை. இப்போ கடல் மட்டம் உயர்றது ஒரு இடத்த உயர்றது இப்போ இந்த தாழ்றெல்லாம் அது ஒரே இடத்துல நிரந்தரம் இல்லை. அதுக்கு நாங்கள் கல் போட்டாலும் அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அது வந்து இப்போ ஒரு கடைசி ஒரு 50-100 வருஷத்துக்கு நாங்கள் போட்டோம் இல்லையா. ஆனா இது வந்து அப்படி இல்லை. இது வந்து ஒரு பெரிய மேசிவான தெளிவு வந்து அது நீங்கள் இப்போ கற்பனை பண்ணி இல்லாத அளவு தண்ணி அதுக்குள்ளால போகுது. அப்ப அதுக்கும் நாங்கள் அது கல்லில் இதை போட்டு தடுக்கல. அது அப்படி வந்தா அதை உடைப்படுத்து என்று சொன்னால் இப்போ அது நிற்கிற அந்த வாய்க்கால் வந்து பெரிய திணிவால நாளாக வரிபட்டு கீழே பாறை ஹார்ட் ராக் கட் பண்ணப்படுமா இருந்தால் அது இன்னும் பெரிய அபாயம் இந்தியாவுக்கும் கூட, இந்திய கரையோரத்துக்கும். ஆனால் அது வந்து இப்போ நீங்க சொல்ற அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது நீங்க சொல்ற அந்த பாதுகாப்பு தேவை. நான் கேட்டது அந்த அரிப்பு இப்போ தடைகள் போட்டோம்டா நீங்கள் சொல்கிற அரிப்புகள் அதுகள் குறைக்கப்படுமா? வாய்ப்புண்டா? இல்லை இப்போ நீங்கள் அரிப்பு பொருள் நான் கதைச்சது வந்து 25 மில்லியனுக்கு முன்னம் எங்களோட ப்ரீஹேம்பிரியன் பாறையில அப்படி ஒட்டி கொண்டாங்க. அடியில வேறு வெட்டைக்குள்ள நாங்கள் அதுல இருந்து எவ்வளவு உயரத்துலாம் நாங்கள் இப்போ கதைக்கிற இந்த அரிப்புக்கு மண் போட போறோம். அது 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 கடமட்டம் வரைக்கும் தற்காலிகமான ஒரு தடுப்பு உண்டு. ரெண்டாவது ஆகக்கூடிய போனால் நாங்கள் 50-100 வருஷத்தை நாங்கள் அப்படியான தடுப்புகளால நீங்க சொல்ற அந்த கடல்மட்டம் உயர தடுக்கலாம். அதனுடைய அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட். இது வந்து அடி வேற வெட்ட போகுது. நீங்க சொல்றது வந்து இப்போ கிளைகளுக்கு பாதுகாப்பு, வேலி போடுற பாதுகாப்பு. அப்ப அதுக்கு அடி வேறதான் தான் நாங்கள் கிளைக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆகவே இது வந்து அடிமட்டத்துல ஏற்படும் எங்களோட அடிப்பாறையில அது ப்ரீஹேம்பிரியன் காட்ரோக்கில் ஒட்டி நிற்கிற யாழ்குடா நாட்டு மாயசங்கால சாஃப்ட் லைம்ஸ்டோன் தான் நான் கதைக்கிறேன். அது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கும் நீங்க கல் போடுறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது வேற மாதிரியான. அடுத்தது கேலக்ஸி டேப் ஏன்னு போட்டிங்கன்னா ஏகாம்பரநாதனா இருக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். பண்ணட்டும். அன்மியூட் பண்றார். இந்த இந்த ஆழமாக்கல இந்தியன் டெக்டானிக் பிளேட்ஸ்ல ஏதாவது பாதிப்புகள் வந்து சுனாமி அதற்கான சான்சல் இருக்கா? இந்த அதில் ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்கணும், இந்த சுனாமி இந்த முறை இலங்கையை தாக்கினது இப்படி ஆழமாக்கினால் அது கேரளா பக்கம்தான் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு இந்திய விஞ்ஞானி போட்டிருக்கிறார். அதை பற்றி நினைக்கிறேன். டெக்டானிக் பிளேட்ஸை தாக்கிறதுக்கு அவ்வளவுக்கு ஆழமா கிண்ட போறது இல்லை இல்லையா. ஆனால் அவை பாவிக்கிற மெஷினரிஸ் வந்து ஓல்ட் டெக்னாலஜி அதை சுமூத்தா செய்யலாமல் ஹார்டான டெக்னாலஜி பாறையை வெடிக்க வைக்கிற பெரிய மெசிவான டைனமேட்ஸோ அதை வச்சு வெடிச்சு தான் செய்ய போனோம்னு சொன்னால் அதுக்கு சில இருக்கலாம். ஆனால் இப்போ அந்த பிளேட் டெக்னானிக்ஸை தட்டுற அளவுக்கு ஏறதால அவ்வளவு நினைக்க 20 கிலோமீட்டர் ஆழத்துக்கு வெட்டக்கூடிய அளவுக்கு தேவைப்படாது. அது வெட்டுற விதத்தை பொறுத்து இருக்கு டெக்னாலஜி. ஓகே, வேற யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். கேலக்ஸி கேட்கல போயிருக்கேன்.
இல்லை அன்மியூட் பண்ணலாம் நீங்கள். கேலக்ஸி டேப் அதில் என்ன பேருன்னு தெரியல, நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். கேலக்ஸி டேப்பை நீங்கள் அன்மியூட் பண்ணுங்க. வேறு யாராவது கேள்வியில் இருந்தால் விஜய் ஆனந்த். திவாகரன், நீங்கள் எல்லாம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள். யாராவது கேள்வி இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கேலக்ஸி டேப்பே ட்ரை பண்ணுறார். ஓகே, உங்களை கோஹோஸ்ட் ஆக்கியிருக்கிறேன். நீங்களே அட்மிட் பண்ணிட்டு கதைக்கலாம். நீங்கள் இப்போ வந்து கோஹோஸ்ட் கேலக்ஸி டேப் நினைக்கிறேன். உங்களோட மைக்கில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கோஹோஸ்ட் இப்போ. நானா இல்லை கேலக்ஸி டேப்பே நினைக்கிறேன் ஏகாம்பரநாதனை இருக்கலாம். உங்களை இருக்கு பேச பார்த்தோம். அவர் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இல்லை நீங்கள் செய்யலாம். அவற்றை அட்மிட் பண்ணிடலாம். சார்ஜ் நீங்கள் ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம். அவர் அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணிக்கல. இல்லாட்டில் இல்லாட்டி நாங்கள் இத்துடன் நிறைவு செய்யத்தான் வேணும். வேறு கேள்வி கேட்கலையா? ஸோ எல்லாரும் இதில் உங்களுக்கு ஹாப்பி இல்லாட்டி நீங்கள் வீட்டை கேட்டால் அவர் உங்களுக்கு தொடர்பு. நான் நீங்கள் ஒரு சமரைஸ் பண்ணி விடுங்க. இவ்வளோ நீங்கள் கதைச்ச சாராம்சம் என்ன நீங்கள் சொல்ல நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் இந்த அந்த ஜாவா ஸ்ட்ரெஞ்சை பற்றி சொன்னீங்கள். அது இந்த அந்த அந்த கடல் வளம் அந்த பாக்கு நீரை வந்து ஆழமாக்கினால் அந்த நீரோட்டம் வந்து ஜாவா ட்ரெஞ்சால வந்து நிறைய போகும். அதான் அந்த அடிப்படை காரணம். வளமையா எங்களுடைய அந்த காலநிலை எல்லாம் வந்து நிறைய தீர்மானிக்கப்படுறது வந்து இந்த வங்காள விரிகுடான்னு சொல்லி குறிப்பா இலங்கை இந்த காலநிலை எல்லாம் அந்த காலநிலைக்கும் இந்த 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 திட்டம் செய்தால் அந்த அந்த மாற்றங்களை தான் ஏற்படுத்துமா? நிச்சயமா எங்களோட வடகள் பரப்பு பேச்சு காட்டுக்கு என்னால் மேல் பரப்பு வெப்பநிலையாலதான் அதுல வர வெப்ப அமுக்க வித்தியாசத்தை வச்சால் வங்காள விரிகுடால சைக்ளோன் ஃபார்ம் பண்ணுது. அப்ப அந்த சைக்ளோன் ஃபார்மேஷன்ல வந்து இந்த தண்ணி கீழே போய்க்குள்ள இப்போ அரபிக்கடல்ல இருந்து வர குளிர் நீரோ வெப்ப நீரோட்டம் இறங்கியக்குள்ள அது டீப்பா ஒரு மேசிவா இறங்கியக்குள்ள அங்க இருக்கிற டெம்பரேச்சர்ல கீழே மாற்றத்தை கொண்டு டெம்பரேச்சரை கூட்டக்குள்ள அது மேல் அப்படியே கீழே இருந்து மேலே டிரான்ஸ்பர் பண்ணப்படைக்குள்ள மேல இருக்கிற வெப்பம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வங்காள. அவ கூடினா என்ன நடக்கும்? இன்னும் சைக்ளோனுக்கான சோர்ஸ் கூட சப்ளை பண்ணப்படும். அவ இப்ப இருக்கிறத விட கூடுதலான வெதர் சேஞ்ச் வாரதுக்கும் அல்லது அவங்க இப்ப இருக்கிற அந்த அந்த ஷெடியூலை விட நேச்சரா வந்து வேற ஷெடியூல் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சைக்ளோன். அந்த அந்த அடிப்படையில பார்த்தால் நான் என்ன கேள்விகள் அந்த அடிப்படையில பார்த்தா நீங்கள் அந்த சொன்னீங்க கூடுதலா அந்த இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லை, இலங்கை தான் பாதிப்புன்னு சொல்லி காலநிலை ரீதியான அல்லது அந்த இயக்க ரீதியான சொல்லி இப்ப இந்த பாதிப்பு வந்து அதை கூடுதலா அந்த வங்காள விரிகுடாவை கோஸ்டலா வச்சுக்கிற இந்தியா தானே. அப்ப இந்தியாவுக்கு தானே கூட பாதிப்பு வரும். அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா அது வார இறங்குற நீர் வந்து கூட பாருங்க கார்நகருக்கும் மன்னருக்கும் போஸ்டைக்கும் அங்கால பாம்பன் பாலத்துக்கு முடியல ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவருக்குள்ள நிக்குது. எங்களுடைய திருவண்ணாமலை இயக்க துறைமுகத்தின் உள்பக்கம் மாதிரி திருவண்ணாமலை டபுள் ஸ்டெப் எல்லாம் இருக்கு. திருவண்ணாமலை முதல் என்ற பண்றோம் இடையில பாறைக்கு வந்து உள்ளுக்கு போனா அந்த ஒரு பாதை பிரிஞ்சு போகுது. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா போக்சைட்டுக்குள்ள இந்த வெளியில அங்கால வங்காள விரிகுடா அந்த வார அந்த பாதைக்கு வந்து அங்கிருந்து வந்து என்றால் நீரோட்டம் எல்லாம் காத்து சுழற்சியோ அல்லது அப்படியே வந்து எங்கட இலங்கைக்கரையை அப்படியே சுத்தி பாம்பன் பாலத்தோட சுத்தி தான் அதுக்குள்ள ஒரு பெரிய சுழற்சியை உருவாக்கும். அது அங்கால எதிர்த்து போயிலாண்டா அங்கிருந்து தண்ணி வேற மேலால எங்களுடைய போக்சைட்டுக்கு மேல ஏறி அங்கால மன்னார் இருக்க போயிடாது. ஏன்னா அங்கிருந்து திணி வந்து இருக்கு. அப்ப அதுக்குள்ள ஒரு பெரிய சுழற்சி எங்களுக்கு தான் நிக்க போகுது. மற்றது நார்மலா நீங்கள் சொல்ற அந்த பெரிய மெசிவான நடுக்கடல் ஜாவா ட்ரெஞ்சில் வர சுழற்சி வந்து அது நார்மலான பாதிப்பு இந்தியாவுக்கு. ஆனா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனலா இதுக்குள்ள நாங்கள் தண்ணியின் தன்மையை மாத்திக்குள்ள இதுக்குள்ள இன்னும் ஒரு சுழற்சி வர இருக்குது. அதான் எங்களுக்கு பாதிப்பு. ஓகே நீங்கள் சமரைஸ் பண்ணுங்க. மற்றது முருகையா, இது ஒரு முக்கியமான டாபிக். நீங்கள் யாழ் பல்கலைக்கழகமோ அல்லது யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது யாழ் பல்கலைக்கழகமோ இது சம்பந்தமான ஏதாவது ஆராய்ச்சி செய்து பிரசுரித்திருக்கிறார்களா? இது சம்பந்தமான ரிப்போர்ட்டால் நான் பார்க்கிறேன்.
இப்ப நான் பார்த்த வகையில நான் 2015 9லயும் 15லயும் சம்பந்தமான சில நான் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்துல பாட புத்தகங்கள்ல செய்தி சமுத்திரம் என்ற ஒரு வசனம் பெறும்படி அது சம்பந்தமான ஆய்வுகளோ அல்லது இந்த பாதிப்புகளோ இதுகளோ எங்களுக்கு கேள்விப்பட்டதா இல்லை. ஏன்னா நாங்கள் படிக்கல இதுக்காக நான் சொல்லல. இப்ப கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நாங்கள் படிக்க பெரும்பாலான காலநிலையியல் பாடங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு முழுக்க படிப்பிக்கப்பட்டது பிரித்தானியாவுடைய காலநிலையை. எங்களுக்கு யாழ்ப்பாண காலநிலையை படிப்பிக்கல. படிப்பிக்கப்பட்டது முக்காவாசி முழுக்க பிரித்தானிய காலநிலை, பிரித்தானிய பொருளாதாரம், பிரித்தானிய விவசாயம், பிரித்தானிய இதில் பற்றி தான் படிப்பிக்கப்பட்டது. பிரித்தானிய பாறை, அமெரிக்க பாறைகளை பற்றி தான் படிப்பிக்கப்பட்டது. அந்தந்த பேச வச்சு நாங்களா தேடினது ஒழிய அந்த இதுவரைக்கும் அப்படி ஒரு நிலப்பாடு அங்க இல்லை. அதனால நான் அங்க இருக்கிற வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு ஆய்வு வெளியிட்டேன் பார்க்கல. நான் சில வந்திருக்கிறேன், பட் அது எல்லாருக்கும் பப்ளிக்கா தெரியும் அளவுக்கு இருக்கையில். ஆனா 1-2 இந்திய ஆய்வாளர்கள் அதை முதல் செய்திருக்கிறார்கள். இந்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கிற சில பேராசிரியர்கள் 80களில் அதை பற்றி விரிவாக சில புத்தகங்களை பௌதிக புவியியலுக்காக செய்திருக்கிறார்கள், காலநிலைக்கும் செய்திருக்கிறார்கள். அது ஓகே. ஆனா இந்திய ஆராய்ச்சிகள் கூடுதலாக இந்திய சம்பந்தமானதான், இந்தியாவுக்கு சார்பாகத்தான் எழுதப்படணும். அது நிச்சயம். அதான் என்ன அவையில் வந்து அது பெனிஃபிட் தான் சொல்லிக்கணும். இப்படியான ஒரு முக்கியமான பாதிப்பு இலங்கைக்கு ஏற்படும் என்றிருந்தால் இலங்கை பல்கலைக்கழகங்கள் அப்படியானவர்கள் இப்படியான ஆராய்ச்சிகளை செய்து ஒரு பிரசுரிக்கும் பொழுதுதான் செய்ய வேணும் கட்டாயம். அதை அரசியல்வாதிகள் கையெடுக்கக்கூடும். அதுக்கு இதுல வந்து அத கவனத்தை அவையோட பல்கலைக்கழகத்தின் கவனத்தை ஈர்க்கல. பல்கலைக்கழகத்துக்கு இது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் அவைகளா இருக்காது, நாங்களா வெளியிலேருந்து அவைகளுக்கு அதை இன்புட் பண்ணி ஆகும். நம்ம ஏன்னா அது அவைகளால தான் அதை கூட செய்ய முடியும் எங்களை விட. ஏன்னா அவைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சுருக்கமா சமரைஸ் பண்ணி போட்டு இதுல ஒரு ஆள் கேள்வி கேட்கறதுக்கு ட்ரை பண்றார். கேவின், நீங்கள் கொஸ்டினை குயிக்கா கேட்கறீங்களா? கேளுங்க கேவின். ஹலோ, நான் கதைக்கிற விளங்குதா? ஆமா கேளுங்க. சார், இதுல என்னன்னு சொன்னா நான் இடையில தான் இதுல ஜாயின் பண்ணது. இது ஒரு பொதுவான ஒரு சமூக சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். இப்ப இந்த செய்தி சமுத்திர திட்டத்தின் இப்போதைய நிலைமை என்ன, அடுத்தது இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாலமைப்பு தொடர்பான கருத்துருவாக்கத்தின் செயல் என்ன? ஓகே, இந்திய நிலையில வந்து எல்லாம் எழுத்தலாம் இருக்கு. இன்னும் இந்த செய்தி சமுத்திரம் பற்றி இன்னும் ஒன்றும் செயல்பாட்டுல இறங்கல. எல்லாம் அறிக்கைகளும் ஆய்வுகளும் ரிப்போர்ட்டுகளும் ஒரு மாதிரி தான் இருக்குது. அரசாங்கங்களும் அந்த தமிழ்நாட்டு அரசு அல்லது இந்திய அரசு வந்து அறிக்கைகளை மாத்தி மாத்தி எழுதி கொண்டு இன்னும் 1860 இன்னும் வரை கை வைக்க வேண்டியது. இன்னும் ஆழமாக்குறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் அங்க பிசிக்கலா அதுல இன்னும் டச் பண்ணல. ஆனா இப்ப எந்த பார்வையில வந்து 1960 அவை இந்தியாவினுடைய அந்த திட்ட அறிக்கைகள் முயற்சியில பார்த்தா அது அங்க முதலாவது அவைய கரையில இருந்து மூவ் பண்ணி இப்ப 6வது தரமாக 2005ஆம் ஆண்டு இந்த செய்தி சமுத்திரம் ஆழமாக்குற திட்டம் ரணில் விக்ரமசிங்காவோட கதைச்சு பிரதமராக அவர் சைன் பண்ணிக்கிறார். இதால இலங்கைக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு, அதனால இதுக்கு நான் அக்ரி பண்றேன்னு சொல்லி அவர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அது வந்து அதுக்கு பொலிட்டிக்கல் பின்னணி இருக்கு, அதை நான் இங்கே எனக்கு அது இன்னொரு இதில் பார்க்கலாம். அந்த வகையில இதுவரைக்கும் செய்தி சமுத்திரம் திட்டமான கதைகள்லாம் இருக்கு. 1960 1960 இப்ப 2026 150-60 வருஷமா அது பேச்சளவுலாம் இருந்து கொண்டிருக்குது. அப்ப அது 2 நாடுகளும் பேச்சளவுல திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது ஒழிய இது வரைக்கும் செயல்பாடு ரீதியா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இது இன்னும் ஒரு பாதிப்பு அங்க கொண்டு அது அவைகள் பயப்படணும். அவைகளும் ஏன்னா அவைகளுக்கும் பாதிப்பு இருக்கு. ஒரு கட்டத்துல இது ஒரு பெரிய மெசியா வரைக்கும் அவை மேற்கு கிழக்கு கரை அந்த துண்டு அப்படியே முக்கோணம் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அவைகள் நிலத்திலயும் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவைய மெல்ல மெல்ல தள்ளி கொண்டு எங்கட கரைக்க முடியும். இப்ப எங்களுக்கு வெறி பக்கத்துலயே நடுவில் கொண்டு வந்தா ஒரு 5 மைல் கூட இல்லையா எங்களுக்கு. அதுல எங்கட மன்னாரை கொண்டு போறதுக்கு அல்லது அங்கால எங்கட யாழ்ப்பாணத்தை கொண்டு போறதுக்கு கன தூரம் இல்லை. அது 4 கிட்டத்தட்ட 8 நியூட்டிக்கல் கிலோமீட்டர்லாம் நிக்குது. அது பெட்ரோல். அப்ப அது வந்து அவைகளுக்கு ஒரு பெரிய அந்த பாதிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்தியாவுக்கு அவைகளுக்கு இருக்குது. இப்ப எங்களுக்கு அது ஒரு 700 வருஷத்துல வந்தா அவைகளுக்கு ஒரு 3000 4000 5000 வருஷத்துல வரலாம். சரியா? அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கக்கூடிய. ஆனா பாதிப்பு இல்லைன்னு சொல்லல அவைக்கு. ஆனா ரீசன்ட்லி பொருளாதார ரீதியாக மேசிவான ஒரு வருமானம், பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அவைக்கு. அதான் அதுல சொல்லக்கூடியது. மற்ற ஒரே ஒன்று கட்டிகள் இந்த பாலம் அமைப்பது தொடர்பான பாலம் அமைக்கிறது தொடர்பான அது வந்து நான் சொன்ன எங்கட பார்வையில் புவியியல் சார்பாயோ அல்லது கால்நடை சார்பாயோ அல்லது சூழலியல் சார்பாயோ அதுக்கு பெரிய தொடர். சூழலியல் சார்பாக CO2 எமிஷன் இது கூடுமே ஒளி எங்கட
அந்த கடல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கடல் ஏரியாவில் மற்றும்படி அந்த என்வரன்மெண்டல் வேற பாதிப்பு வேற. ஆனால் சோசியோ எக்கனாமிக் பாதிப்பு வேறுகின்ற முழு இந்திய ஆளுமையும் இலங்கைக்குள்ள நாங்கள் சின்ன நாடு, குட்டி நாடு, இந்தியாவோட ஒப்படைக்க நாங்கள் சின்ன ஆக்கள், 2 கோடி 2.5 கோடி மக்கள் வாழ்ற தேசம். அந்த தேசத்துல வந்து எங்கள்கிட்ட முழு பொருளாதாரத்தையும் உறிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு குளோபல் எக்கனாமி, குளோபல் பேட்டர்ன், குளோபல் டிசைன், குளோபல் ஃபேஷன் எல்லாம் மாறிக்கொண்டு போயிருக்க எங்கள்கிட்ட கொண்டு வந்து எங்களை எல்லா செலவுல எல்லாம் புரியா தாரம்னு சொல்லி போட்டு இன்றைக்கு இருக்கிற ரெட்டினிசம் மாதிரியோ அல்லது ஆஸ்திரேலியா இருக்கிற அபிஜினிஸ் மாதிரியோ எங்களை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நாங்கள் குயிக்கா விசவாக்கம் அடையக்கூடிய ஆக்கள் எங்களோட ஜெனட்டிக்ஸ் அப்படி. கடந்த கால நிலைமையில பாக்கல அவங்க அரசியல் ரீதியா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்க தெரியுது. இப்ப அவங்க எம்பசி உருவாக்கின சரி, அதுல எதிர்காலத்துல அவங்களோட ஆட்சியில் இருக்கிற கட்சியின் ஒரு பிரிவு இலங்கையில உருவாக்கப்பட்டதுல இருந்து சரி, கூடுதலா இலங்கை சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில இந்த பாலம் அமைப்பதற்குரிய அந்த நிலப்பரப்புல இடம் இருக்கா அல்லது அந்த நிலப்பரப்பு சாத்தியமானதா? இல்ல பாலம் அமைச்சு நேரடி போக்குவரத்து இருக்குமானா சொன்னான் பங்களாதேஷ் பூட்டானுக்கு மாதிரி நில நிர்வாகம் இருந்து கொண்டே இருக்கும். அதுல தவிர்க்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு கூட இயலாது. அதுக்கு பிறகு ஏன்னால் இந்தியாவை எடுத்து எந்த ஒரு நாடும் எங்களுக்கு அதுக்குள்ள வராது. அது அமெரிக்கா இருக்கட்டும், ஆரா இருக்கட்டும், என்ன பெனிஃபிட் இருந்தாலும் இந்தியாவோட ஒரு சப் கான்ட்ராக்ட் போட்டு தான் எங்கள்கிட்ட வரணும் அவைய. சரியா? ஆனபடியால நேரடியா பாலம் அமைக்க வந்து அது இந்திய தேசத்துக்குள்ள அந்த டொமைனுக்கு போகுது, நேரடி தொடர்புக்குள்ள போகுது. அப்போனா பிறகு அது ஒரு வரப்படத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன. அப்ப அது 1940 நீங்க நேரு இண்டிபெண்டன்ட் ஸ்பீச் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் அந்த பாலிசில இருந்து இந்தியா மாற இல்லை. இந்தியா போன் பாலிசி எங்களுக்கு மாத்தல 2 வரைக்கும் 1940 இருந்து 2026 வரைக்கும் இலங்கைக்கான நேருவால முன்மொழியப்பட்ட அந்த இந்திய foreign பாலிசி வெளிநாட்டு கொள்கைகள் இன்னும் மாற்றம் வரையில்லை. அது எப்படியாவது செய்யறதா எத்தனையோ வழியில எங்களை ட்ரை பண்ணியிருக்கணும். மற்ற 6 நாட்டையும் கொண்டு வந்தாச்சு. பாகிஸ்தானை கூட சண்டை பண்ண வச்சாச்சு. பங்களாதேஷ் வந்துட்டுது, பூட்டான் வந்துட்டுது, மாலதீவு ஒரு கணக்குல நிக்குது. நாங்களாம் அதுக்குள்ள மசியாம நிக்கிறார்கள். எங்களுக்கு வேற தொடர்புகள் இருக்கிற மேல தேசங்கள் அது கூட மேல தேசங்கள் அவையில கேட்டுதான் எங்கள்கிட்ட வருவாங்க. அப்ப அப்படி ஓகே, நன்றி. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போமா? விஜய் ஆனந்தன் உங்களை கேள்விக்கலாம். நன்றி. நானும் இடையில தான் வந்தேன். நான் அந்த அரசியல் இதுல ஒரு புறம் இருக்க, இந்த சேது சமுத்திரத்தை ஆழமாக்குற இதனால மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் சி லெவல்ல வந்தால் அதால இப்ப எங்கட வட பகுதி இந்த பொருளாதாரத்துல மீன்பிடித்துறை ஒரு பெரிய விஷயம். இது போகும், அது ஒரு சர்ச்சைக்குரியதாகத்தான் இருக்கு. மீன்கள் வந்து இப்பவே இந்த குளோபல் வார்மிங்கால சில வகையான மீன் இனங்கள், உயிரினங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படியான ஒரு திட்டத்தால சில வேளை தட்பவெட்ப நிலைமைகள் மாறினால் எங்களுடைய மீன் வளங்கள் பாதிக்கப்படலாம் என்று அப்படி ஏதாவது கருத்துகள் இருக்கின்றதா? இல்ல, நிச்சயமா ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். வந்து 10,500 சதுர கிலோமீட்டர் பவளப்பாறையில் இருக்கிற வெதர் மாதிரி இப்ப நிறைய உயிரினங்கள் செத்து கொண்டு போகுது. அது வந்து கூட இதால் இப்படி போய்க்குள்ள அதன் நிலை மாறைக்குள்ள மைக்ரோ கிளைமேட்டாலஜி டெஃபினட்டா மாறும். அப்போ மைக்ரோ கிளைமேட்டாலஜி மாறைக்குள்ள இப்ப நாங்கள் இடம்பெயர்ந்த மாதிரி தான் மீன் ஒன்று சாகும் அல்ல இடம்பெயரும். அப்போ இடம்பெயர்ந்தால் மீன் வளத்தின் எங்களுடைய கரையோர மீன் வளத்தினுடைய தன்மை குறையும் அல்லது இல்லா போகும் அல்லது வேறு மாதிரியான மாற்றங்களுக்கு வரும். அப்ப அது நிச்சயமா இருக்கும். மைக்ரோ கிளைமேட்டாலஜி டெஃபினட்டா மாறும். அதுல மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னு சொன்னால் மீன் வளம் குறைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்றால் மைக்ரோ கிளைமேட்டாலஜி அல்லது அண்டர் சி வாட்டர், அதனுடைய பிளான்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ், அதை விட அங்க இருக்கிற மற்ற உயிரினங்களுடைய சேஃப்டி எல்லாம் இல்லாம போகும். அப்ப அது இல்லாம போனால் மற்ற ஒன்று மூவ் அவுட் பண்ணணும் இல்லை சாகணும். ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்காங்க அந்த உயிரினங்களுக்கு. எங்களுக்கு நடந்த அதே தான் அங்கேயும் நடக்கும். வேற வழி இல்லை. நல்ல விஷயம். நீங்கள் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் முதல்ல, அதனை தான் கேட்டு நல்ல நீங்க ஏற்கனவே கவர் பண்ணிட்டீங்க. ஆனா இதுல பற்றி ஒரு மாடலிங் வந்து செய்ய வேணும். இப்படி செய்தால் என்ன மாதிரி நடக்கலாம் என்று இப்போ உள்ள வசதிகளை வச்சு ஏஐயோ மற்ற வேற வேற சயின்டிபிக் மெத்தட்ஸை வச்சு ஒரு மாடலிங் செய்து whether this will affect our country. எனக்கு ஒரு கவலை என்ன ஆனந்த ஒரு பிரச்சனை என்றால், இப்ப உண்மையில இதை கவர் பண்ணி அந்த தங்கட நாட்டுக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரக்கு இந்திய ஆய்வாளர்கள், இந்திய காலநிலையாளர், இந்திய பகுதியாளருக்கு இருக்கிற அந்த அக்கறை எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கோ அல்ல எங்களுடைய ஆய்வாளர்களுக்கோ அல்ல எங்களுடைய அரசுக்கோ அவ்வாறான ஒரு அதாவது இப்ப
பல்கலைக்கழகங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் பல்கலைக்கழகங்களோட பேரு, அதை சொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றது அரசாங்கம். ஆனா பல்கலைக்கழகங்கள் அதுக்கான இனோவேஷனை செய்யாம இருக்குது. அதான் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு வந்து இப்ப யாழ் பல்கலைக்கழகம் இதுக்கான இனோவேஷன் எதையும் செய்ததுக்கான ஒரு மாடலை கொடுக்கணும். அது எங்களுக்கு நாங்கள் சும்மா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கான பல்கலைக்கழகம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையே, அதுக்கான இனோவேட்டிவான ஒரு ஐடியாஸை அல்லது அதுக்கான ரிசர்ச் அதுக்கான முடிவுகளை கொடுத்து அரசாங்கத்துக்கு அதை ஃபோர்வர்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு இன்னும் ஒரு முன்மொழிவும் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து அரசை நோக்கி போகவில்லை, அல்ல யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து சமூகம் நோக்கி போகவில்லை, அல்ல யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து பாடத்திட்டத்துக்குள்ள போகவில்லை இது சம்பந்தமா. ஆனா இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ எங்களுக்கு. இது ரெண்டு, ஒன்று பொருளாதாரம் சூழலியல், மற்றது பாதுகாப்பு, எங்களோட தேச பாதுகாப்பு. அப்ப இவ்வளவு அதுக்குள்ள உண்டா இன்டிகிரேட் பண்ணி போயிருக்கு. ஆனா அதுக்கு பொறுப்பானாக்கள் அக்கறை என்ன இருக்கணும். இருந்தாலும் மனம் கேட்கல, அதெல்லாம் நான் போய் கேட்டோன்னு அதை செய்யணும்னு சொல்லி சொன்னேன். சரி, நான் நினைக்கிறேன் ஒரு ஆனஸ்ட் ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி நாங்கள் வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் அதுக்கு ஒரு ஃபண்டிங் கொடுத்து அதை ஆரம்பிச்சா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. இப்ப பல்கலைக்கழக புவியியல் துறையோ அல்லது விஞ்ஞான பீடமோ அதுக்கு சம்மதிச்சால், இப்ப புவியியல் துறை சம்பந்தமான ஆக்கள்கிட்ட அதை கொடுத்து சம்மதிச்சால் நாங்கள் அதை செய்யலாம். அதுல பிரச்சனை இருக்கு. அப்படி அதை துவக்கினா ஒரு சின்ன பப்ளிகேஷன் வெளியில வர துவங்கினாலே பிறகு நாங்கள் வெளியில பப்ளிஷ் பண்ணி வெளியில அதை பற்றி விவாதிச்சு பிறகு நாங்க யூஎன் கேட்கலாம். இதை பற்றி இன்னொரு பெரிய ஒரு ஆய்வு செய்யணும். கரண்ட்ல இருக்க விஷயத்த அந்த புள்ளிகளை கொண்டு நாங்கள் சேமிச்சு கொண்டு வந்தமா இருந்துச்சுன்னா தொடர்ச்சி அப்ப இந்த அவையில இன்ட்ரெஸ்ட் காட்ட துவங்குவோம். ஒரு மூலத்தை நாங்கள் திறந்து விட்டால் அப்ப அதுக்கு யாழ் பல்கலைக்கழகம் அதுக்கு முற்படணும். அப்ப நாங்கள்லாம் அதுக்கு டோக் பண்ணணும் இல்லாட்டி அவைகள் யோசிக்காத வகையில ஏன்னா இண்டிபெண்டா செய்யணும். அதாவது நாங்கள் இண்டிபெண்டா கொடுத்து அப்படி செய்யறாங்க. பல்கலைக்கழகத்துக்கு அப்படி செய்விக்கிறாங்க. இந்த பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு செய்யாட்டி அது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு ஆத்தரைஸ்ட் டாக்குமெண்டா வராது உங்களுக்கு. அப்ப ஆத்தரைஸ்டா வராது, நாங்கள் எங்கேயும் கொண்டு கதைக்கிறாங்க. அப்ப இதுக்கு உண்மையா யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையோ அல்லது வேற துறைகள் அது சார்ந்த துறைகள் உயிரியல் விஞ்ஞான துறைகள் தான் இதுக்குள்ள தலை போட வேணும். சரியா? அப்ப பிரதான கடப்பாடு புவியியல் துறைக்கும் உயிரியல் வளத்துறைக்கும் இருக்குது. ரெண்டு துறையும் உண்மையா இதுக்கு மெயினா இன்வோர்ட் ஆக வேண்டிய துறைகள். அவியல் தங்களோட புள்ளிகளை கொண்டு ஆய்வுகள் செய்தால் தாங்கள் அதில் இன்வோர்ட் ஆகி செய்து அல்ல அவியல் ரிசோர்ஸ் பண்ண நாங்கள் அதுக்கு ரிசோர்ஸுக்கு ஃபேசிலிட்டியா இருக்கலாம். அதுக்கான வளங்களை நாங்கள் கொடுத்து சேவிக்கலாம் இல்லையா புவி? இல்லை, போன வாரம் இடத்துல பேராசிரியர் வந்திருந்தார், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி டீன். அப்போ அவர் அடுத்த கிழமையும் வர இருக்கின்றார். நாங்கள் அவரிடம் இதை வேண்டுகோளை திருப்பியும் விடுவோம். நாங்கள் அதற்கான ஒரு ஃபண்டிங்கை வழியாக செய்து கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியான வேலைகளை தான் நாங்கள் செய்யணும். இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழக பல மாணவர்கள் சங்கத்தின் ஒன்று கூட நடைபெறுறது. அப்படியான நிகழ்ச்சிகளில் வருகிற பாண்டுகளையும் இப்படியானதுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம்னு சொன்னால் இப்படியான திட்டங்கள் வெளியில இருக்கிற ஆக்களால் தான் செய்யல் நினைக்கிறோம் இல்லையா? ஒரு ஸ்பான்சர் பண்ணி ஒரு பிரச்சனை வந்து டாக்குமெண்டேஷன். எங்கட பிரதேசம் சார்ந்த டாக்குமெண்டேஷன். ஏதாவது ஒரு தலைப்புல தேடினீங்கண்டா வளன் சார்ந்த தேடிங்கண்டா அங்கால தென்பகுதியில ஒரு 1000 கட்டுரை வந்தா அதே விஷயம் எங்கட பகுதியில ஒரு கட்டுரையும் வரையில ஆய்வு கட்டுரை. அப்ப அப்படியான இல்லாம நாங்க இருக்கு. அப்ப அதுக்கு வந்து இப்ப அவைகள் செய்யலன்றது விளங்குது. எங்களுக்கு குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எங்களால அதுக்கு நாங்கள் முனைஞ்சு பார்க்கலாம். எங்களால இருக்கிற வளத்தை பயன்படுத்தி அவைகளையும் ஒரு நெகோசியேட் பண்ணி யூனிவர்சிட்டியோட தொடர்பு கொண்டு நாங்கள் செய்து பார்க்கலாம். செய்யறது தப்பு இல்லை. இல்ல, அந்த பேராசிரியர் தான் அவையில வழி நடத்தணும். மாஸ்டர் ஒரு இந்த டாபிக்கா கொடுத்து செய்விக்கணும். அதை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த இப்ப சரி, இப்ப நாங்கள் எங்களுக்கு இது தேவைப்படுது, நாங்கள் இதுக்கு இவ்வளவு ஃபண்ட் கொடுத்தா நீங்க செய்வீங்க, அதுக்கு அந்த முழு டீட்டெயில் எடுத்து போட அதை கொடுத்து அதை செய்து அந்த அப்புறம் நீங்க ஃபண்ட் ரிலீஸ் பண்ணலாம். குட், தேங்க்யூ. நாங்கள் இத்துடன் நாங்கள் இதை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி சங்கர பிள்ளை முருகையா, நீங்கள் இன்று வந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் சிறப்புற விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த சமூக பாதிப்பும் பொருளாதார உயிரியல் பாதிப்புகள் மிகவும் மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் ஒரு சீரியஸான மற்றதாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இதை ப்ரெஷர் பண்ணுவோம். நீங்கள் எல்லாருக்குமான இது ஒரு கடமை, சமூக சிந்தனை உள்ளவர்களுக்கு. நன்றி. நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல விரும்பினால்? சரியாக நான் ஒரு பாயிண்ட் சொல்லியே நான் 2 மினிட்ஸ் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதா இந்த சேது சமுத்திரம் வந்து பிரித்தானியாவுடைய பொருளாதார லாபம் கருதி 1860 மிஸ்டர் ஏடி டெய்லர் என்ற நாவல் ஆபீசரால முன்மொழியப்பட்டு அதை பிரித்தானிய அரசினுடைய
வல்லுநர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பிரித்தானிய பாராளுமன்றமும் பிரித்தானிய பிரபுக்கள் சபையும் அதை நிராகரித்தார்கள். காரணம் அது செலவு கூட. அந்த நேரத்திலேயே £500,000 அதை நிராகரித்தது உண்டு. இரண்டாவது, அதை உருவாக்கப்பட்டால் எங்களுடைய பவளப்பாறைகளுடைய, அதாவது 10,500 சதுர கிலோமீட்டர் கொண்ட மன்னார் குடாவில் உள்ள பவளப்பாறையினுடைய அழிவு உலகத்தினுடைய காலநிலையே மாற்றும் என்ற ஒரு உயிரியல் சூழலையும் உலகத்தினுடைய காலநிலையையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதையும் அதை அன்றைய கைவிட்டார்கள். அது 1875 அது இந்தியாவில் இருந்த அரசிடம் ஒரு கடல் சேவை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அது கிடப்பில் இருந்தது. திரும்ப இந்தியா 1955 கையில் எடுத்து 1960 முதலாவது பாதையில் தொடர்ந்து 1961, 68, 96, 98, 2005 இவ்வளவு காலத்துக்கு இப்ப இறுதியா கடைசியா அதுக்குள்ளார பாதத்தை அந்த நடுப்பாதைக்குள்ளார, அதாவது இந்திய கரையிலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து இன்றைக்கு எங்கட பக்கத்துல மன்னார் குடாவு கிட்ட, மன்னார் கடலுக்கு, எங்கட மன்னார் துறைமுகத்துக்கு கிட்ட கொண்டு வந்து அதை விட்டுருக்கணும். அதுல இருந்து தான் அந்த பாதை வெட்டணும் உண்டு. அது 300 தொன் இட கொண்ட கப்பல்லாம் அதுக்குள்ள இவ்வளவுதான் வெட்டினாலும் போகலாம் அந்த அகல ஆழத்துக்கு. அப்ப அந்த வகையினால் அதை விட ஆழமாக்கினா 2 கரையும் இடிபடும் என்றதால அந்த அவ்வளவுதான் செய்யலாம். ஆனா இன்றைக்கு பெரும்பாலும் வர்த்தகத்தில் உள்ள கப்பல்கள் எல்லாமே 1,20,000 தொன் இடையுள்ள சுமக்கிறதா இருக்கிறபடியால பெரும்பாலான வர்த்தகர்கள் அதுக்குள்ளால போகக்கூடிய இன்னும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது ஒரு பக்கம். அப்ப இது உயிரிய சூழல் பாதிப்பு, எங்கள்கிட்ட இருக்கிற வளமான அந்த உயிர்கள் கடலில் இருந்து அழிஞ்சால் எங்களுக்கான காலநிலை பாதிக்கப்படும், எங்களுடைய பகுதியவியல் பாதிக்கப்படும். குறிப்பாக யாழ் குடாநாடு வருஷத்துக்கு 2 விஷயத்தாலும் உண்டு. அந்த அரபிக்கடல் நீரோட்டம் பாக்க நீருக்குள்ளால மிக குத்தான சரிவுக்குள்ள வளர்ந்து ஜாவா ட்ரெஞ்சுக்குள்ள போயக்குள்ள வங்காள விரிகுடாவிலையும் அங்க மாற்றங்கள், நீர்நிலை மேல இருக்கிற வெப்பநிலை மாற்றம் வரும். அதே நேரத்துல எங்கட மன்னார் குடாவுக்குள்ள எங்கட மன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையான அந்த ஒரு குடா ஒரு சுழற்சி ஏற்பட்டு அங்கேயும் காலநிலை மைக்ரோ கிளைமேட்டாலஜி மாறும். அதே நேரத்துல எங்களுடைய 25 மில்லியன் குறைவான வயசு கொண்ட மயசங்கால இளம் சுண்ணக்கல் பாறை 1 மில்லியன் காலத்துக்கு முன்ன உருகின ப்ரீஹேம்பிரியன் புரோக்கு மேல ஒட்டி போய் நிற்குது. அதனுடைய அடித்தளம் வெட்டப்பட்டால் முழு யாழ்ப்பாணம் வட்டக்கட்சிக்கு மேல உள்ள அத்தனை ராக் ஸ்டோன், லைம் ஸ்டோன் பரப்பும் வங்காள விரிகுடாக்குள்ள அப்படியே ஜாவா ட்ரெஞ்சுக்கு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அழிவப்படுத்தவில்லை. அதை விட எங்களுடைய இலங்கைக்கான மொத்த பாதிப்பு இதால மைக்ரோ கிளைமேட்டாலஜியால மேற்கு பகுதி முதல்ல பாதிக்கப்படும். தாவரங்கள் தங்களுடைய இயல்பு நிலையை இழக்கும். அதே நேரத்துல கடல் உயிரினங்கள், இலங்கையை சுற்றியுள்ள கடல் உயிரினங்கள் இந்த கடல் ஏற்படுற வெப்பநிலை மாற்றமும் அந்த மேற்பரப்பில் வெப்ப மாற்றங்களால இந்த நிகழ்வால என்ன நடக்கும் சொன்னா, மீன்கள் நல்ல இருக்கிற நல்ல வளமான மீனினங்கள் அந்த இடத்துல இருந்து மூவெடுக்கும், தங்களோட வளத்தை தேடி அல்ல தங்கள் வாழ்க்கையை தேடி, அல்லது அழியும், தாக்க முடியாத அழியும். இதுதான் இந்த நிலைமை. அதே நேரத்துல இதற்கான செலவு கூடி கொண்டு போக 500,000 பவுண்ட்ஸ் இருந்தது, இன்றைக்கு 1.3 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வெறும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தினா. ஆனால் இந்திய அரசும் இப்படியே பேசிக் கொண்டிருக்க வழியே இலங்கை அரசு கிட்ட இடக்கிற அந்த பேச்சை போட்டுக் கொண்டிருக்க திட்டங்கள் மாறுகின்றனுடைய இன்னும் செயல்பாட்டு அங்க இறங்கவில்லை. அந்த வகையிலும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம், இறங்காத வரைக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக தான் இப்ப இந்த வீதி போக்குவரத்து போய்கொண்டு இப்ப அதை ஒன்று அறிகிறோம். ஆனபடியில இது திட்டம் செயல்படுத்தப்படுமானால் இலங்கையினுடைய சூடான் மாதிரியான ஒரு நாடா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்றால் ஒரு வறட்சி கொண்ட நாடாயும் வரலாம். அல்லது சொன்னால் டெபிட்டா 70 வருஷத்துக்கு மேல யாழ்ப்பாணம் இருக்கா. நான் இப்ப இந்த ரேஞ்சில போனா வெட்டினா நான் அடிச்சு சொல்றேன், நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனா நாங்கள் போட்ட பதிவுகள் இருக்கும். அப்போ அதனால அந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு நாங்கள் முதல்ல முன்னணி வேணும். அதாவது வடபகுதி மக்கள் என்ற ஆபத்து எங்களுக்கு, நாங்கள் எப்போதும் எங்களோட ஆபத்து விரைகள் பேச கையை கட்டி வந்துட்டு களத்துல கத்தி ரத்தம் விரைக்கான ஐயோ கொண்டு கத்துறது அது வேணும். இந்த விஷயத்துல இது ஒரு பெரிய ஒரு மெசிவான விஷயம், அதை நாங்கள் கவனிக்காம இருக்கிறோம். ஆனபடியால எங்கட பிரதேசத்தை மற்ற விஷயங்களை விட்டு போட்டு எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையை உருவாக்குற எங்களோட பிரதேசத்தை அந்த பிரதேசம் இருந்தா தான் நாங்கள் பிரதேசத்தை காய்க்கிறாங்க. அப்படி செய்யணும்னு சொன்னால் எங்களோட மக்கள் தொடர்ந்து அதில் வாழணுமா இருந்தால் இது ஒரு முக்கியமான விஷயம். இதை இப்ப எந்த அரசு எப்படி இந்திய அரசு நீங்க சொல்றீங்க, இந்திய அரசு அப்படி இப்படி அவையில் தங்களோட பெனிஃபிட் கதைக்கணும். நாங்கள் எங்களோட பெனிஃபிட் வெளியில் எங்களோட பிரச்சனையை பற்றி இதுவரைக்கும் கதைக்கல. அதுக்கு சமூக ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ அரசு ரீதியாவோ அழுத்தங்களை கொடுத்து பல்கலைக்கழகங்கள் குறிப்பா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இதுல கூட கவனம் எடுக்கணும். அவை இதுவரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இந்த விஷயத்துல. அதனுடைய அவைகளுக்கு நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து அல்லது அவையோட நெகோசியேட் பண்ணி இப்படியான ஒரு சமூக ரீதியான ஒரு
திரட்சியா நாங்கள் கேட்டாவை செய்வினோம் அல்லது நாங்கள் வளங்களை வள வள வளத்தை கொடுத்து அவர்கள்ட்ட எங்களுக்கு வேற செய்தாருங்கன்னு கேட்டா செய்யலாம். அப்படி ஆள்களை அதுக்கு ஒத்து வராத பட்சத்தில் நாங்கள் வேறு பல்கலைக்கழகங்களை நாடி அதை செய்திருக்கலாம், வெளிநாடோ உள்நாடோ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் ஆக்கி இதை நாங்கள் நிரந்தரமா வச்சுக்க வேண்டியது வடபகுதி மக்களுக்கு மிக அவசியமான ஒன்று. நன்றி. நன்றி முருகையா. மற்றும் இதில் இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வரை அன்புடன் அனைவரையும் கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றோம். வணக்கம். நன்றி.